ஆச்சரியமா வாட் இட் கேன் பி அப்பொழுது தன்னை வரவேற்க வந்தவர்கள் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு புதிய முகம் அவனுக்கு தெரிகிறது. அந்த ஊரிலே வந்து அப்பொழுதுதான் இந்த 7 ஆண்டு இடைவெளிக்குள் வந்திருந்த ஒரு புதிய அவரை பற்றி அவர் யார்? என்ன என்று பிற்பாடு விசாரிக்கும்போது சொல்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு 5, 6 வருடங்களுக்கு முன்பாக ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு கம்பீரமான, வசீகரமான ஒரு ஆள். அவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே குடியேறி இருக்கிறார். எங்கிருந்து வந்தார் என்பது கத்தும் என்கிற அந்த பக்கத்திலே சற்று தொலைவில் இருக்கிற ஒரு ஊரிலிருந்து வந்திருக்கிறார் என்ற அளவில் மட்டும் அது தெரிகிறது. இங்கே வந்து விவசாய நிலங்களை வாங்கி அ அது விவசாயம் செய்து கொண்டு, அந்த ஊரிலே ஒரு பெண்ணை மணந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கின்றன என்பது பின்னாளில் வருகிறது 2 குழந்தைகள். ஆ அவர் ஓட அறிமுகம் ஆகிக்கொள்ள, அவர் யார்? என்ன? என்று இவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அவரே இன்னொரு நாள் அவன் அந்த கதை சொல்லியின் வீட்டுக்கு வருகிறார். அவனுடன் வந்து அறிமுகமாகிக் கொள்கிறார். சொல்கிறார். அறிமுகமாகிக் கொள்ளும் பொழுது இந்த ஊரிலே இவன் இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஆதர்ச புருஷனாக இருக்கிறான். வெளி இடத்தில் சென்று படிக்கிறவன், கல்வியில் வேலை செய்ய பின்தங்கிய கிராமத்தில் வெளி என்றெல்லாம் வருகிறதுனால், இவனுக்கு தன்னை பற்றிய வந்து ஒரு உயர்வான எண்ணமும் இருக்கிறது. அதனால இவர் தன்னிடம் அறிமுகப்படுத்திக் கொள்வதில் வந்து ஒன்றும் அவரே வந்திருப்பதில் ஆச்சரியம் இல்லையே என்றுதான். ஆனாலும் அவர் வந்து தொடக்க நிலையில் பேசிக் கொண்டிருந்தவர் இன்னொரு நாள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கள் என்று சொல்கிறார். விருந்துக்கு போகிறார்கள். அப்பொழுதும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிவதில்லை. விருந்துக்கு அழைக்கிறார். ஊர்ல அது ஒரு வழக்கமாக அந்த ஒரு சிற்றூரிலே அவர் இந்த கதை சொல்லியுடைய தந்தை கூட அந்த விருந்திலே பங்கேற்கிறார். இன்னொரு ஊரில் இருக்கிற இன்னொருவர், வேறு சிலரும் வந்து அவனுடைய நண்பன் எல்லாரும் பங்கேற்கிறார்கள். இது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையும் அங்கு இருந்திருக்கிறது. அந்த ஊருக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஊர்ல கூட ஒரு காட்டு போல நிகழ்ச்சியை வைத்திருக்கிற பழக்கமும் இருக்கிறது. அந்த அராபிய சமூகத்தில், சூடானிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பழக்க வழக்கங்களை நாம் வந்து அங்கேயே அந்த நைல் நதிக்கரையிலே வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை இந்த நூல் தருகிறது. பின்னாளில் இன்னொரு முறை அவரை சந்திக்கும் பொழுதுதான் முஸ்தபாவை பற்றி கேட்க அவர் மது அருந்தி கொண்டிருக்கிற பொழுது அவர் தொடக்கத்தில் மறுக்கிறார். பின்னால் கொஞ்சம் அதிக மது அருந்திய பிறகு மயக்க நிலை, அதாவது போதை அதிகமான நிலையிலே அவர் வந்து ஆங்கில கவிதையை வாசிக்கிறார் என்று சொல்கிறார். அது உலகப்போர் சமயத்திலே பேசப்பட்ட ஒரு பிரபலமான கவிதை என்பது பின்னாளில் தான் இவனுக்கு தெரிய வருகிறது என்று அவன் சொல்கிறான். அப்படி ஒரு அற்புதமான கவிதையை, ஆங்கில கவிதையை சொல்கிறார் என்பது வந்து இவன் மனதில் பதிந்திருக்கிறதுனால இவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் அங்கே இருக்கிறார். தன்னுடைய முழு அடையாளத்தையும் வெளிப்படுத்தாமல் இந்த ஊரிலே வந்து வாழ்கிறாரே, இவருக்கு பின்னால் ஏதோ பெரிய ரகசியம் இருக்கிறதோ என்று தோண்டி துருவ ஆரம்பிக்கிறார். துருவ மனம் அங்கே அலைபாய்கிறது, இருக்குமோ என்று. ஆனால் அப்படி இருக்கும் பொழுதுதான் பின்னால் அவரே ஒரு நாள் அழைத்து அவருடைய கதையை சொல்கிறார். முஸ்தபா என்ற அந்த பெரியவர், 50 வயது பெரியவர் தன்னுடைய கதையை சொல்கிறார். முஸ்தபா ஒரு கார்ட்டூனில் ஒரு தந்தை இறந்த பிறகு பிறக்கின்ற ஒரு குழந்தை, போஸ்டமஸ் சைல்ட். அந்த சூடாகனுக்கு வந்த ஆக்கிரமிப்பு படைகள், ஆங்கிலேயர் அங்கிருந்தவர்களை ஏதோ ஒரு நல்ல எண்ணத்திலே கல்வி சாலைகள் நிறுவியது போல அங்கு இருந்த குழந்தைகளையும் படிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள். பலர் ஓடுகிறார்கள். ஆனால் இவன் மிக துடிப்பான அதி புத்திசாலியாக இருக்கிறான். முஸ்தபா சிறுவனாக இருக்கிற காலத்தில் வளர்ந்து இளைஞனாகும் போது வெறும் புத்திசாலியாக இருந்தார். அவனுடைய அறிவு கூர்மையை பற்றி சொல்லும் பொழுது அது ஒரு கூர்தீட்டப்பட்ட கத்தி போல் இருக்கிறது என்று சொல்கிறார்.
அந்த கூர்தீட்டப்பட்ட கத்தி வந்து பெரும்பாலும் ஆம், ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தப்படவில்லை. அது வந்து தீய நோக்கத்தோடு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சொல்வதற்காகவும் அதை திருப்பி திருப்பி சொல்கிறார். அந்த புத்தி கூர்மையான புத்தி தான் நம்மளிடம் இருக்கிறது. மிகவும் புத்திசாலியாக இருந்த அந்த பையன் அங்கிருந்து உள்ளூரில் படித்து ஆங்கிலேயர் நடத்திய கலாசாலையில் படித்து பிறகு கெய்ரோவுக்கு போய் உயர்கல்வி படிக்க விருப்பம் இருக்கிறான். அங்கே போகிறான். புலமை பரிசில் பெற்று அவனுக்கு படிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அங்கே கெய்ரோவில் ராபின்சனும் அவர் மனைவியும் அவனை வரவேற்கிறார்கள். அவன் வந்து 10 வயது இளைஞனாக டீனேஜ் 15 வயது இளைஞனாக 15 மாணவனாக உயர்கல்விக்கு, அதாவது நடுநிலை பள்ளிக்கு மேல்பட்ட உயர்நிலை பள்ளி படிப்புக்காக அவன் கெய்ரோவுக்கு போகிறான். அப்பொழுதே அவனுள் இருக்கும் அந்த விடலை பருவ துடிப்பு உணர்வுகள் வருகிறது. அவனை ஒரு குழந்தையாக பாவித்துதான் ராபின்சன் மனைவி அணைத்து பேசுகிறாள். ஆனால் இவன் உள்ள ஆண்மை கிளர்ந்த அங்கிருந்து அவன் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். கெய்ரோவின் அங்கு இருக்கும் பொழுது கெய்ரோவோட அந்த ராபின்சன் பற்றி சொல்லும் போதெல்லாம் அங்கே நாங்கள் புளியம்பழச்சாறு குடித்தோம் என்று சொல்லுவாங்க. புளியம்பழச்சாறு குடிக்கிற பழக்கம் இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. அங்கு உள்ள பல விஷயங்கள்ல அவர் நூலாசிரியர் சொல்றார். அல் நகர் பிரதேசம் தான் அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று. இது நமக்கு தெரிவதில்லை. அவர் அங்கே வாழ்ந்திருந்தவர் சொல்றார். அங்கே அல்மாரியின் கவிதைகளை அவர் வாசித்தார். இது தேட வேண்டிய ஒரு பல வாசல்களை திறக்கக்கூடிய உலகை திறந்து காட்டக்கூடிய பல வாசல்கள் அங்கே அல்மாரியின் கவிதைகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த அல்மாரி யார், என்ன கவிதைகள் எழுதுகிறார் என்பது தேடி போகக்கூடிய பல இடங்கள் இருக்கு. அதே போல அல் நகர் பிரதேசம் அந்த என்ன கெய்ரோவில் இருக்கக்கூடிய அதனுடைய முக்கியத்துவம் என்ன, சிறப்புகள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கான சிறப்புகள் இப்படி பல இடங்கள், ஒவ்வொரு இடத்திலையும் வந்து அது வலிந்து திணிப்பதில்லை, கதை சொல்லுகின்ற போக்கிலே ஒவ்வொன்றாக அவர் சொல்லுகிறார். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களே அவன் பின்னால் அவன் லண்டனில் போய் வாழ்கிற உயர்கல்விக்கு போகிறான். அங்கே அவன் வாழ்ந்த காலத்தில் பல பெண்களுடைய வசீகரிக்கிற இளைஞனாக இருந்தான். அவன் வலை விரிக்கிறான், வந்து விழுகிறார்கள் என்று அவன் சொல்லுகின்ற அந்த சூழலும் கூட பல விஷயங்களை வந்து அவர் காட்டுகிறார். இதெல்லாம் வந்து அந்த திறப்புகள், அந்த நுனியை பிடித்துக் கொண்டு பல இடங்களுக்கு நாம் செல்ல முடியும். கெய்ரோவிலிருந்து லண்டனுக்கு போகின்ற அந்த சமயத்துல அந்த மண்டைக்குள் இருக்கின்ற அந்த கூறிய கத்தி தான் எனக்கு வந்து பெரிய ஆயுதமாக, அதாவது சொத்தாக, உடைமையாக என்னிடம் இருக்கிறது என்று சொல்றார். இந்த கப்பல் பயணத்தை பற்றி அந்த 46ஆம் பக்கத்தில் வாசிக்கும்போது இந்த நேயர்களுக்கும் கொஞ்சம் சுட்டி காட்டலாம் என்று குறித்து வைத்திருந்தேன். அதை நான் கொஞ்சம் சில பகுதிகளை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். கரையை கடல் விழுங்கியது. இந்த முதல் 3 வார்த்தைகள் இருக்கக்கூடிய இந்த வாக்கிய அமைப்பாருங்க. அந்த படைப்பாளனுடைய ஆட்சி கரையை கடல் விழுங்கியது, கப்பலுக்கு கீழே அலை கொந்தளித்தது, சுற்றிலும் நீலவானம் சூழ்ந்து கொண்டது, சற்றென்று கடலுடன் எனக்கு இனம் புரியாத நட்பொன்று ஏற்பட்டு பொருள் உணர்ந்து முடிவற்ற இந்த பச்சை அரக்கனை எனக்கு தெரியும், எனக்குள் அது பொங்கி பிரயோகிப்பது போல் பயணம் முழுவதும் அந்த உணர்வு தொடரும். இங்கும் நீளமும் பச்சையுமான நீண்ட பாலைவனம் என்னை மேலும் மேலும் அழைத்துக் கொண்டிருந்தது. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவன் அங்கே பல நினைவுகள், அது நேர்கோட்டில் போகாத இன்னொரு பயணத்தில் சந்தித்த ஒரு பாதிரியாரை பற்றி அவன் நினைவு இருக்கிறான். அவர் சொல்கிறார், மகனே, இறுதியில் நாம் எல்லாருமே பயணிப்பவர்கள் தான். நெஞ்சில் கிடந்த சிலுவையை கையால் தடவி கொண்டிருந்தார். ஒரு விசால புன்னகையுடன் அவரே தொடர்ந்தார். நீ ஆங்கிலத்தை பிரமிப்பூட்டும் சரளத்துடன் பேசுகிறார். இந்த முஸ்தபாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆற்றல் வசீகரத்துல அவன் அதிபுத்திசாலியாக இருக்கிறான். ஆங்கிலத்தை மிக அழகாக பேசுகிறான். ஆங்கிலேயர்களே வியக்கின்ற அளவுக்கு பேசுகிறான். அதுதான் அவனுக்கு வந்து துருப்புச்சீட்டாக இருக்கிறது வெளியே செல்வதற்கு.
இப்படி கெய்ரோவில் படித்துவிட்டு லண்டனுக்கு போன பிறகு அவன் வாலிபனாகி விடுகிறான். அந்த வாலிபனாக அவனுக்கு ஏற்பட்ட பெண் தொடர்புகள் பின்னாலே அதனால் அந்த 4 பெண்கள் அது ஒரு நேர்கோட்டு சொல்லாமல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அவர் சொல்லிக் கொண்டு போகிறார். அவன் அங்கே ஜீன் மோரிஸின் உலகம் என்று அவர் சொல்றார். ஜீன் மோரிஸை தான் அவன் திருமணம் செய்து கொள்கிறான் 25 வயதில். அந்த சந்திப்பு ஏற்பட்ட விஷயத்த சூழலையும் அவர் சொல்லுகிறார். அவளை சந்திப்பதற்கு முன் நடந்த அனைத்தும் இதுதானே. அவளை சந்தித்த போது எனக்கு வயது 25. செல்ஷியாவில் விழா ஒன்றின் வாயில் கதவு. செல்ஷியா மண்டபத்தை நோக்கி செல்லும் நீண்ட பாதை. கதவை திறந்து நிதானித்தேன். பாலைவனத்தில் மின்னும் காணலை போல் பளிரென்ற விளக்குடியின் கீழ் என் கண்களுக்கு தெரிந்தாள். நான் போதையில் இருந்தேன். கையில் கிண்ணத்தில் 1/3 பகுதி எஞ்சி இருந்தது. என்னுடன் 2 யுவதிகள். நான் ஆபாசமாக பேச அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தனர். அவள் பெரிய எட்டுக்கள் வைத்து என்னை நோக்கி விரைந்து வந்தாள். உடலின் முழு எடையையும் வலது காலில் தேக்கி இருந்ததால் பின்னூட்டல் இடப்புறமாக சென்று போனிருந்தது. பிறகு சொன்னார், விக்டோரியா ஆட்சியின் பிடியிலிருந்து விடுபட்டு யார் இந்த பெண் என்று தோழிகளிடம் கேட்டேன். செல்சியாவின் மதுச்சாலைகளுக்கும் ஹாம்ஸ்டெட் கழிப்பரங்குகளுக்கும் ப்ளூஸ்பெரி மன்றங்களுக்கும் அறிமுகமானேன். லண்டன் வாழ்க்கையை சொல்லும் பொழுது அவனுடைய பல அந்த நூலாசிரியர் பல விஷயங்கள் நமக்கு காட்டுகிறார். செல்சியாவின் மதுச்சாலைகள், ஹாம்ஸ்டெட் கழிப்பரங்குகள், ப்ளூம்ஸ்பெரி மன்றங்கள், கவிதைகள் படிப்பேன், மதத்தையும் தத்துவத்தையும் பற்றியும் பேசுவேன், ஓவியங்களை திறனாய்வு செய்வேன், கிழக்குலகின் ஆன்மீகம் பற்றி ஏதேதோ பேசிக் கொண்டிருப்பேன். ஒரு பெண்ணை என் படுக்கைக்கு இழுக்கும் வரை அனைத்தையும் செய்வேன். பிறகு வேறொரு வேட்டைக்கு சென்று விடுவேன். சாட்சாத் திருமதி ராபின்சன் சொன்னது போல என் மனதில் ஆனந்தம் துளி கூட இருக்கவில்லை. ரட்சண்ய படையிலிருந்தும், குவாக்கர் சங்கங்களிலிருந்தும், ஃபேபியன் சமூகங்களிலிருந்தும் பல பெண்களை அழைத்து வந்தேன். லிபரல் கட்சி, தொழில் கட்சி, பழமைவாதிகள், பொது உடைமைவாதிகள் என யார் ஒன்று கூடினாலும் என் ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அங்கே போய் விடுவேன் என்று பெண்களை வசீகரிப்பது, வேட்டையாடுவது அவனுடைய அறிவு திறத்தை கொண்டுதான் வந்து ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். அந்த பெண்கள் அப்படி 4 பெண்கள் அவன் சந்தித்ததாக பெயர்கள் அதிலே குறிக்கப்படுகிறது. ஆன் ஹெம்பர்ட் அம்மன்ட் அவள் என்ன சந்தித்தான், அவள் குடும்பம் என்ன, அவள் அப்பா யாரு, அவங்க அம்மா, இதை பற்றி பின்னாடி இன்னொரு இடத்தில் சொல்கிறார். இப்படி அதுல வந்து ஒரு சந்தர்ப்பத்துல 1922 அக்டோபர் முதல் 1923 பிப்ரவரி வரை 5 பெண்களுடன் வெவ்வேறு பெயர்களில் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், திருமண ஆசை காட்டி இருக்கிறீர்கள் என்று அவன் மேல் வழக்கு தொடுகிற ஒரு கொலையாகிறார். அவன் மனைவியை கொலை செய்து விட்டான். 2 பெண்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை பற்றிய வழக்கு விசாரணை நடக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் இவனை காப்பாற்றுவதற்காக ஒருவர், இவனை எப்படியானும் தூக்கு மேடைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒருவர், அவர்களை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற இந்த விவரணைகளை மிகவும் மிகச் சிறப்பு. அதை வந்து அந்த அவர் யார், எந்த பின்னணியில் அவனுடைய தன்னை மிக உக்கிரமாக யாரையும் வந்து எப்படியேனும் குற்றத்தை நிரூபித்து விடக்கூடிய அந்த வழக்குரைஞர், அரசு தரப்பு வழக்குரைஞர் இப்பொழுது ஒரு குணத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவன் சொல்லும்போது மிக விஷயமா இருக்கு. அதாவது இவன் வந்து இவனிடமிருந்து எந்த ஒரு உண்மையும் எடுத்து சொல்ல முடியாது என்றோ, இல்லை வந்து செத்து போனவளை பற்றி சொல்கிறானா என்றோ என்று அதுக்கெல்லாம் பலவாறு விளக்கங்களை சொல்ல முடியும் அந்த இடத்துல என்று அந்த நூலாசிரியர் சொல்லுகின்ற நடை மிக சிறப்பாக இருக்கு. இப்படி வாழ்ந்து இதை வந்து அவரே சொல்கிறார். முஸ்தபா தன்னுடைய வாழ்க்கையை இப்படி இதில் சொல்லப்படாத பல விஷயங்களும் இருக்கின்றன. இன்னும் அவர் வீட்டிலே அவருக்கென்று ஒரு பிரத்யேக அறை இருக்கிறது. சில காலம் கழித்து அவன் திரும்பவும் கதை சொல்லி தன்னுடைய பயணத்தின் நிமித்தமாக வேலை செய்கின்ற ஊருக்கு சென்றிருக்கிறார். இது ஒரு நைல் நதியிலே வெள்ளப்பெருக்கு எடுக்கிற காலம். அது ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அது வெள்ளப்பெருக்கு வரும். அது வெள்ளப்பெருக்கு வந்து பெரிய அழிவுகளை ஏற்படுத்தலாம். அது பின்னால் அது பழங்கதையாகி போடும். எல்லாரும் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய கதை சொல்லுவது
போல ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளம் வந்தது என்று சொல்வது போல அது எப்பொழுதோ நடக்கிற சம்பவம். அந்த மாதிரியான ஒரு வெள்ளப்பெருக்கு காலத்தில் இந்த முஸ்தபா இறந்து விடுகிறார். வெள்ளப்பெருக்கில் உடல் கிடைக்கவில்லை. அது முதலைக்கு தீனியாகத்தான் போயிருக்க வேண்டும் என்று எல்லாரும் நம்புகிறார்கள், தேடி அலைகிறார்கள். அது தற்கொலையாக இருக்குமா என்று கூட இவன் சிந்திக்கிறான். இவனுக்கு அதை பற்றி இன்னும் அவரை பற்றி பல விஷயங்கள் இவனுக்கு தெரியவில்லை. ஆனா முஸ்தபா அதற்கு முன்பாகவே இந்த கதை சொல்லியை அழைத்து எனக்கு பின்னால் இந்த ஒரு பொறுப்பை, ஒரு கடிதத்தை அவனுக்கு கொடுத்து விட்டு செல்கிறார். அவன் முத்திரையிட்ட ஒரு கடிதம். அதாவது என்னுடைய மகன்களுக்கு நீ பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கடிதத்தில் அவனுக்கு கொடுத்த இந்த பொறுப்பு. அதை அவன் நிறைவேற்றுகிறான். அந்த சிறு மகன்களுக்கு விருத்த சேதனம் விழாவை நடத்துகிறான். அந்த அவர் முஸ்தபாவுடைய மனைவி உள்ளூரில் உள்ள அந்த பெரிய உள்ளூர் பெண் அவள். அவள் யார் என்று இவன் கேட்கிறான். அவங்க அப்பாவோட தான் அந்த கதையை சொல்றார். உள்ளூரில் திருமணம் செய்து கொண்டாங்க. எந்த பெண் என்றெல்லாம் கேட்க யாரோ ஒரு பெண் பெயரை சொல்கிறார். அவளா என்று சொல்லி அந்த இப்பொழுது பின்னால் ஊருக்கு வருகின்ற இன்னொரு சமயத்தில் தாத்தா வீட்டில் தாத்தாவின் நண்பர்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மிக அற்புதமான உரையாற்றல். ஒரு வயதான பெண், அவருடைய நண்பர் 70 வயது, பல திருமணங்களை செய்து அடுத்த திருமணத்துக்கு ஆசையோடு இருக்கிறவர். அவருக்கு சொல்கிறார், இறந்து போன முஸ்தபாவின் மனைவியை திருமணம் செய்து கொள்வதற்கு நீ துணை செய்ய வேண்டும். நீ தானே அவனுக்கு பாதுகாவலாக இருக்கிறாய் என்று சொல்கிறார். ஆனால் அவளுக்கு அதில் விருப்பம் இல்லை என்பது தெரிய வருகிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்த உரையாடல், அந்த பாலியல் விஷயங்கள், ஆண் பெண் உறவு விஷயங்கள் எல்லாம் அவங்க எந்த பூடகமும் சொல்லாமல் சொல்லுகிறார்கள். நீ அந்த ஒரு வயதான பெண்மணியையும் அந்த அவங்க கூட்டத்தை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்குது எனக்கு. அது நன்மொழிக்கை போல இருக்கு. அவர்கிட்ட கேட்கிறா, நீ இத்தனை திருமணம் செய்து கொண்டிருக்காங்க, அதுலயே மிக சிறந்த கணவன் யார் உள்ளது என்று அவன். அப்போ அவங்க அவன் படுத்த பாடுகளை எல்லாம் அந்த அம்மையார் எடுத்து சொல்லுகிறார். நீ உனக்கு 70 வயது ஆயிட்டா கல்யாணம். நான் 70 வயது ஆனாலும் என்ன, நான் 40 வயது இளைஞன் போல என்னால செயல்பட முடியும் என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி அந்த உரையாடல்ல ஒரு சுவாரஸ்யமான அந்த குறவஞ்சி நாடகத்துல குறவனும் குறத்தையும் பேசிக்கிறது போல தான் இந்த உரையாடல் இருக்கிறது. அப்படி அவர் சொல்கிறார்கள். இந்த அந்த இவனையே திருமணம் செய்து கொள்ள, நீயே அந்த முஸ்தபாவின் மனைவியை செய்து கொள்ள என்று அவன் நண்பன் சொல்கிறார். அதுக்கான வாய்ப்பு இல்லை என்று அந்த மாதிரி எண்ணமும் இருப்பதில்லை. செய்திருக்கலாமோ என்ற எண்ணம் பிற்பாடு வருகிறது. ஆனால் அந்த முஸ்தபா, இறந்து போன முஸ்தபாவின் மனைவியை அவளுடைய தந்தை தமையன் இந்த வயதானவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு இணங்குகிறார்கள். ஆனால் இவள் எதிர்க்கிறாள். ஆனால் அவளுடைய பாதுகாப்பில் இருப்பதனால் அது திருமணம் நடந்து விடுகிறது. அதற்கு என்ன நடந்தது என்பதுதான் கதையின் உச்சகட்டமா. அது வாசகர்கள் வாசித்துதான் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும். இந்த கதை சொல்லப்பட்டிருக்கின்ற விதத்தை நான் மிக சரளமான நடையில் மொழிபெயர்த்திருக்கார். இது ஆங்கில மொழிபெயர்ப்பை பற்றி வந்தபோது இந்த நூல் இன்னும் பின்கால நித்திய கோட்பாட்டுடன் இதை சேர்த்து வாசிக்க வேண்டும் என்று விமர்சகர்கள் பார்த்து சொல்கிறார்கள். அந்த விமர்சன கட்டுரை நூலின் முதல் பகுதியில் இடம்பெற்றிருக்கிற கட்டுரையில அந்த விஷயத்தை அது சொல்லப்படுகின்ற 2 படைப்புகள்லாம் நான் வாசித்ததில்லை. இந்த ஒரு படைப்பு தோன்றிய பிறகு அதை ஒட்டி அதன் எதிரொலியாக இல்லை அதை பிரதிபலிப்பதாக இன்னொரு நூல் வருகிறது. அது அதற்கு எடுத்துச் செல்கிறது. அதன் பாதிப்பு இருக்கிறது. பின்கால நிறுத்துவத்தை அது கேள்வி கேட்கிறது, இல்லை அதுக்கு ஒத்து போகிறது என்பதாக சில செய்திகளை அவர்கள் பார்க்கிறார்கள். நாவல்கள் பேசுபொருளை வைத்து அது வரையறை செய்து விமர்சிக்கிறார்கள். அது போன்ற ஒரு கட்டுரையில அவர் இந்த நாவலின் சிக்கலான அமைப்பு, கதை சொல்லும் ஆற்றல், மறக்க முடியாத கதாபாத்திரங்கள், தீவிர உணர்ச்சிகளை கிளர்த்தும்
வசீகர நடை, அழகிய பாடல் வரிகள், கடும் நகைச்சுவை, சூடான் மக்களின் அன்றாட பேச்சு முறை. இதுல அவர் பேச்சு வழக்கு கலோக்கியல் லாங்குவேஜ் இல்லாம அவர் இலக்கிய நடையை பயன்படுத்தி இருக்கிற இந்த நாவலில் மட்டும் தயீப் சாலிஹ் என்று அந்த விமர்சகர் சொல்கிறார். இந்த நாவலை புரிந்து கொள்வதில் அராபியர் அல்லாதவர்கள் புரிதலில் சற்று நழுவி போவது தவிர்க்க முடியாததாயினும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிறது என்று ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறார். அராபி அல்லாதவர்கள் இந்த நாவலை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும் என்று அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் சொல்கிறார். ஆனால் இந்த தமிழ் மொழிபெயர்ப்பை வாசிக்கும் பொழுது இதில் புரிந்து கொள்வதற்கு சிரமமான பகுதியோ எதுவுமே இல்லை. ஒரு புதிய உலகம்தான். அராபியர்கள் சூடானில் வாழக்கூடிய அராபியர்களின் வாழ்க்கை ஒரு 60 ஆண்டுகளுக்கு 1963 எழுதப்பட்ட நாவல். சரியாக 50 ஆண்டுகளுக்கு 2023 60 ஆண்டுகள். 60 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன மாதிரியான வாழ்க்கை வளர்ந்திருக்கிறார். இவர் இந்த நூலாசிரியர், பிபிசியில நாடக தயாரிப்பாளராக இருக்கிறார். அந்த உரையாடல் அவருடைய பேர், அவருடைய நிகழ்ச்சிகளை கேட்கும் வாய்ப்பு பெற்றவர்கள், பெரும்பேறு பெற்றவர்கள், அராபியல் நிகழ்ச்சி பெற்றவர்கள். இந்த அற்புதமான படைப்பாளராக இருக்கிறார். இந்த நாவலை எல்லாரும் வாசித்துக்க உங்களுக்கு ஒரு புதிய திறப்பு. அவரு சாலை பஷீர் 2 தரம் இதை வாசிச்சிருந்தார். 2 தரம் அதுக்கு மேலே வாசிக்கலாம். நான் நல்ல ஒவ்வொரு தரும் நிகழ்தரும் நூல் நயம் அதை வாசிக்கும் போது அது யார் எந்த உரையாடலை பேசுகிறார், இந்த உரையாடலை கொண்டு போகும்போது அது நேர்கோட்டு சொல்லாதனால ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவர் நூலாசிரியர் கதையை முன்னும் பின்னுமாக கொண்டு போகும்போது அதுல சுவாரஸ்யம் கூடுகிறது. இந்த ஊருக்கு விட்டு கதை சொல்லி திரும்பவும் பயணம் போகிறார். வழக்கமாக நைல் நதியில போகிற படகுல ஏறி ஒரு துறையில் போய் சேர்ந்து அங்கிருந்து ரயில் பயணம் செய்து அவன் செல்ல வேண்டிய இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் ஒரு முறை ஒரு லாரியில பயணம் ஏற்படும். பாலைவனத்தின் ஊடாக லாரி பயணம் செய்கிறது. பாலைவன காட்சிகள். அது ஒரு நாள் இரவு அந்தியிலே தங்குகிறது. அது அந்த பாலைவனத்துல அடிக்கக்கூடிய வெயில் எப்படி இருக்காது சொல்லுகின்ற வர்ணனைகள் ரொம்ப அற்புதமான வாசகங்கள். அந்த அந்தியிலே கூடாரம் எடுத்து தங்குகிற அங்கே நடக்கிற எல்லாரும் அதுக்காக காத்திருந்து போல எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சமைக்கிறாங்க. அங்க ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து இன்னும் அவர்களை போன்ற பலரும் அங்கே முகாமிடுகிறார்கள். அங்கு நடக்கிற ஒரு பெரிய கொண்டாட்டம், எல்லாரும் சேர்ந்து ஒரு சமூக வாழ்க்கை என்று அது மாதிரியான பல செய்திகளும் இதுல கிடைக்குது என்று இதை எல்லாரும் வாசிக்கணும். இதை அறிமுகப்படுத்துவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களே. சிரத்தையுடன் குறிப்புகளை எடுத்து கோர்வையாக விஷயங்களை முன்வைத்ததற்கு நன்றி. இந்த நாவலை பற்றி தொடக்கத்தில் சில வரிகள் குறிப்பிடலாம் என்று நினைத்திருந்தேன். நாவலில் வரும் ஒரு வரி நாவலை புரிந்து கொள்வதற்கான ஒரு திறவுகோல் என்று கூட சொல்லலாம். பரந்த கடலில் தனது கப்பலின் பாய்களை விரித்து அந்நிய காணலை பின்தொடர்ந்து சென்றவன் அவன். இந்த ஒரு வரியிலேயே நாவல் மொத்த மைய கருவும் கண்மை ஆயிடுது. அந்த வரிகள் அவ்வளவுமே அபாரமான வரிகள். தத்துவ 6 வருஷம் அந்த நாவலை செதுக்கி இருக்கிறார். முதல் இந்த நாவலை வாசிக்கும் போது எனக்கு நாவலின் வெளியே சொல்லப்பட்ட அந்த காலனிய எதிர்ப்பு நாவல் சொல்லப்படுற எதுவுமே எனக்கு கண்மை ஆகலை. திரும்ப நண்பர் நாவல் படித்து முடிக்கும் போது உடனே அந்த ஆசிரியரை புகைப்படத்தை பார்த்தேன். எப்பவும் எனக்கு போட்டியா நாவலை வாசிக்கக்கூடிய நண்பர் தீன்கிட்ட கூட ஃபோன் பண்ணி சொன்னேன், தீனே இந்த நாவலை வாசிக்கப்பா நீ. அவர் அந்த ஆசிரியரை கண்ணுக்குள்ள ஒரு பிறலி ஒளிஞ்சிருக்கு. எங்க ஊர் பாசையில பிறலின்னு சொன்னா ஒரு குறும்புத்தனம். அவரை ஃபோன் நம்பரை எடுத்து சரி பேசணும், மொழி வெறியாட்டாலும் பரவாயில்லை சொல்லும்போது நண்பர் வாய்ஸ்ட தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவருக்கு நீங்க ஃபோன் பேசணும்னா மண்ணறைக்கு தான் போகணும். அவர் இறந்துட்டாரு. 2019 இறந்துருக்கிறார். அவ்வளோ பயங்கரமான குறும்பு. அவர் அநேகமா 30 - 40 வயதுகளுக்குள்ள எழுதப்பட்ட நாவல். அந்த வயசு கணக்கு பார்ப்போம். 1966 இன்றிலிருந்து ஒரு 56 வருஷத்துக்கு எழுதப்பட்ட நாவல். அவர் நாவலாசிரியர் 80 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்.
இதுல நாவல் என்ன சொன்னா, சூடான்ல நிகழ்த்தப்பட்ட வன்முறை, காலனி ஆதிக்கவாதி, குறிப்பாக பிரிட்டானியர் 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு நடுவு வரை 1947 தான் விடுதலை பெறுது சூடான். அது வரைக்கும் அந்த காலனி ஆதிக்க நாடுகள் அவங்க தங்களுக்கு தேவையான அடிமைகளை உற்பத்தி பண்ற ஒரு கல்வி முறையை அங்க அறிமுகப்படுத்துறாங்க. அப்படியே அவங்க வெளிநாட்டுல கொண்டு படிக்க வைக்கிறது, மிஷினரிகள் மூலமாக கல்வி நிறுவனங்களை துறக்கிறது. அப்படி ஒரு கல்வி நிறுவனங்கள்ல அவர்களின் தேவைகளுக்கேற்ப வார்க்கப்பட்ட ஒரு ஆளுமையின் கதை தான் இது. அவர் லண்டனுக்கு எடுத்து செல்லப்படுறாரு. அங்க வந்து மண்ணில இருந்து பிரியிற கதையுமே துயரமுமே ரொம்ப ஆழமாலாம் சொல்லப்படுறது இல்லை. அப்படி 2 வரையில கடந்து போயிருக்கு. அதுக்கு பிறகு அங்க அவருக்கு ஏற்பட்ட மன வெறுப்பு, அதுக்காக அவர் எடுக்கிற தீர்வு, என் பாலுறுப்பின் வழியாக ஆப்பிரிக்காவை விடுதலை பண்ணுகிறேன்னு சொல்வார். ஆனால் இது ஒருபோதும் தன்னால் ஜெயிக்க முடியாத ஒரு யுத்தம்ன்றது அவர் தெளிவா நாவல்ல அங்க டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கிறார். கடைசியில அவரு பழி வாங்குவதாக நினைத்து சில விஷயங்களை செய்யறாரு. அவர் முடிந்து போயிடுறாரு. ஆனா பயங்கரமா அபாரமான சிடுக்கள் உள்ள நாவல். நாவலுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரை கூட ரொம்ப கடினமானதுதான். சாதாரண ஒரு வாசகனுக்கு ஒரு சவாலான விஷயம். என்னை பொறுத்தவரை இது போல நாவல்கள், ஏன்னா அந்த எப்படி துருக்கிய நாவல்கள், இது தென் அமெரிக்க நாவல்கள்லாம் வந்து சரியா முன்னுரை, அந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு பரிச்சயம் இல்லாம அந்த நாவலுக்குள்ள இறங்க முடியாது. அதே மாதிரி இந்த நாவலுக்குள்ள ஒரு சிறு குறிப்பு இல்லாம சிறிய அறிமுகம், எளிய அறிமுகம் இருக்கணும்னு என்னுடைய வேண்டுகோள் அடுத்த முறை பதிப்புகள்ல. அப்பதான் அந்த நாவலை வந்து முழுசா ரசிக்க முடியும். நானே முதல்ல எனக்கு வந்து வண்டலா சில விஷயங்கள் எஞ்சுது, அது கடைசியில் நான் சொல்லலாம்னு இருக்கிறேன். நாவல் மையக்கரு வந்து எனக்கு 2வது அந்த ரிவ்யூலாம் வாசிச்சப்பதான் கன்வே ஆச்சு. இதுதான் நாவல்ல அந்த விஷயங்களை இப்போதைக்கு நான் சொல்ல விரும்புறது. அடுத்த இதுல சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போது நமது கவிஞர், இளம் கவிஞர் மதார் அவர்களை நாவல் மீதான தனது மதிப்புரையை, பார்வையை முன்வைக்குமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ கேக்குதா? கேக்குது. இந்த நாவல் வந்து நான் இந்த வருடத்தோட பிப்ரவரி, மார்ச் மாதத்துல வாசிச்சேன். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்காக தோழர் கொல்லு நதீம் வந்து இந்த நாவலை மறுபடியும் அந்த நாவலை பத்தி பேச முடியுமா அப்படின்னு கேட்டப்போ நான் அதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மறுபடியும் வாசிச்சேன். ஒரு வாசிக்கிறப்போ எனக்கு கிடைச்ச விஷயம், அதை வந்து இந்த நிகழ்வுகளை பகிரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நாவல் வடக்கு நோக்கிய பருவகால புலப்பெயர்வு. இந்த நாவலோட ஒரு குறுக்கு வெட்டு அம்சம் அப்படிங்கிறது அந்த மெயினா அதோடைய நிலம், அரசியல் அது சார்ந்து இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த நாவல்ல வந்து என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்குள்ள இந்த நாவல் பயணிக்கிறப்போ அது என்னென்ன விஷயங்களை ஒரு 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 நதி செல்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டடைஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மட்டும் இதுல குறிப்பிடுறேன். எனக்கு இந்த மொத்த நாவலையும் படிச்சு முடிக்கிறப்போ இப்ப பெரும்பாலும் நிறைய பெரிய நாவல்கள் இல்ல பெரிய ஒரு விஷயங்களை வந்து ஒரு சின்ன கவிதை வரிக்குள்ள வந்து ஒரு ஒரு சின்ன கவிதை வரி வந்து ஞாபகப்படுத்தும். அது ஒரு 3 வரி 4 வரி கவிதை படிக்கிறப்போ அது ஒரு பெரிய ஒரு நாவலையோ இல்ல ஒரு பெரிய ஒரு விஷயத்தையோ அதுக்குள்ள அடக்கி சுருக்கமா வச்சிருக்கும். இதை படிக்கிறப்போ அது அதை ஞாபகப்படுத்தும், இல்லைன்னா அது வந்து நமக்கு இது ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி எனக்கு இந்த நாவலை படிச்சு முடிக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ஜென் கவிதை ஞாபகத்துல வந்தது. அது ஹான்சான் அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு கவிதை. 30 வருடங்களுக்கு முன்னால் பிறந்தேன் இந்த உலகில், 1000 10,000 மைல்கள் அலைந்து திரிந்திருக்கிறேன். பசும்புல் அடர்ந்து வளரும் நதிகளுக்கு அருகில், செம்மண் புழுதி பறக்கும் எல்லைகளுக்கு அப்பால், சிரஞ்சீவி வாழ்வை விரயமாய் தேடி ஔஷதங்கள் வடித்திருக்கிறேன். கிரந்தங்களை வாசித்தேன், சரித்திரத்தின் பாடல்களை பாடினேன். இன்று வீடு திரும்பி விட்டேன் குளிர்ந்த மலைக்கு, என் தலையை ஓடையில் கிடத்தி என் காதுகளை கழுவ. இந்த கவிதை வந்து கிட்டத்தட்ட இந்த நாவல்ல வரக்கூடிய 2 முக்கியமான கதாபாத்திரங்கள், ஒண்ணு வந்து சையதா அப்பாஸ், இன்னொன்னு இந்த கதை சொல்லி, 2 பேருக்குமே இந்த கவிதை வந்து 2 பேரையுமே சுட்டுற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து அந்த சையதா அப்பாஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த கவிதையில என்ன ஒரு விஷயம் சொல்ல வருதோ அது வழியே ஒரு விடுதலையை எதிர்பார்க்கிறாரு. ஆனா அவரால் அது ஒரு வேற ஒரு பாதையை நோக்கி அவருடைய வாழ்க்கை திரும்புது. அப்படிங்கிறப்போ தன்னுடைய மகன்கள் வந்து அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குறிப்பிடுறாரு. அதே மாதிரி அந்த நாவல் இந்த நாவலை தன்னுடைய கதை சொல்லி இந்த நாவலை சொல்லிட்டு வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் வந்து
நாவலோட ஆரம்பத்திலேயே வந்து இந்த விஷயத்த வந்து கண்டடையுது. அவன் வந்து ஊருக்கு திரும்பி வர்றப்போ, என்னென்ன விஷயங்கள ப பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து அந்த கவிதை வந்து சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இந்த முக்கியமா அந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா, அ வேரை பேசுது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அ அந்த ப மனித வாழ்க்கையினுடைய வேர், அதோடைய நிலம் அத வந்து இந்த நாவல் பேசுது. அ அந்த மாரி எனக்கு இந்த நாவல் படிக்கிறப்போ, இதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அல்லது இந்த நாவலுடைய ப மையம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வேற சில நாவல்கள வந்து இதுக்கு இந்த நாவலுடைய காலகட்டம் வந்து ரொம்ப முன்னாடி. இதுக்கு பின்னாடி வந்த சில நாவல்கள் அத ஞாபகப்படுத்துச்சு. ஒண்ணு வந்து அந்த ஓநாய்குல சின்னம் அந்த நாவல். அதுக்கப்புறம் மண்ணும் மனிதரும் இந்த நாவல். அதுக்கப்புறம் ரவீந்திரநாத் தாகூருடைய கோரா. அந்த 3 நாவல்கள்லயும் வரக்கூடிய அதோடைய மையம், அதுக்கப்புறம் அதோடைய கதாபாத்திரங்கள். ஆ இது வந்து இந்த இந்த நாவலோட கதை மாந்தர்களோட ரொம்ப ஆ ஒரு உரையாடல் இந்த கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் உரையாடுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி இந்த நாவல்ல வந்து அது வேர வந்து பேசுது அப்படிங்கிறப்போ, இதுல 2 முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு வந்து அந்த அந்த பாரம்பரியம், அந்த வேர் அதனுடைய அழகு அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து அது அந்த புதுமை அப்படிங்கிறது வ வ வளரக்கூடியதுல வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு. அதனுடைய புதுமையின் கீறல் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மாரி விஷயத்த வந்து இந்த நாவல் சொல்லுது. அது நாவலுடைய துவக்கத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 விஷயங்கள் வந்து. ஒண்ணு வந்து ஆ அந்த ஒரு வரி வருது. அதாவது அந்த நாவலுடைய இந்த நாவல் சொல்லக்கூடிய கதாபாத்திரம் கதை சொல்லி சொல்றாரு. "நான் வந்து பறந்து செல்லக்கூடிய சிறகு இல்ல. ஆ நான் வந்து ஒரு வேர் ஒரு பேரீச்ச ம ப ம மரத்துடைய ஒரு வேர் மாரி இருக்க விருப்பப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாவலுடைய ஒரு 2வது பக்கத்திலேயே இந்த நாவல் ஆரம்பிச்சு போகுது. கிட்டத்தட்ட இந்த சிறகு, வேர் இந்த 2க்குமான ஒரு முரண்பாடு, அதுக்கு 2த்துக்குமான ஒரு க இதுதான் வந்து இந்த கதை சொல்லுது அப்படின்னு நெனைக்கிறேன். இதுல சிறகு அப்படிங்கிறது வந்து எனக்கு இதுல 2 கதாபாத்திரங்கள் சையத் அப்பாஸ் அந்த கதாபாத்திரம். இன்னொன்னு வந்து வர்த்த ஹரிஸ் அப்படின்ட்டு ஒரு கதாபாத்திரம் இருக்கு. இந்த 2 கதாபாத்திரங்களுமே ஒரு அ அந்த 2 கதாபாத்திரங்கள முன்னிட்டுமே ஒரு விஷயம் நடக்கும் நாவல்ல. அ அது அப்படி தோணுச்சு. அதே மாரி வேர் அப்படிங்கிறப்போ இந்த இந்த கதை சொல்லி இந்த கதைய சொல்லக்கூடிய நாயகன், அதுக்கப்புறம் அந்த நாயகனுடைய தாத்தா கதாபாத்திரம் ஒண்ணு வரும். அவரு, அதுக்கப்புறம் மஹ்ஜீப் அப்படின்ட்டு ஒரு நாயகனுடைய நண்பரா ஒருத்தர் வருவாரு. இந்த 3 பேருமே வந்து அந்த வேர் அப்படிங்கிற விஷயத்த புடிச்சு வராங்க அப்படிங்கிற மாரி தோணுச்சு. இதுல இதுல எனக்கு பிடித்த வரிகள் அப்படிங்கிற மாரி உள்ளத மட்டும் நான் அப்படி போற போக்குல எனக்கு வாசிக்கிறேன். இதுல வந்து அந்த மஹ்ஜூப் பத்தி அந்த நாயகன் வந்து சொல்லக்கூடிய ஒரு வரி உண்டு. இது வந்து அது இந்த அது ரொம்ப அழகா இருந்தது. அதாவது அந்த மஹ்ஜூப் வந்து அந்த நாயகன்ட்ட வந்து சொல்ற மாரி. அவன் வந்து வெளியிலலாம் போய் படிச்சு ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கான். அவன் வந்து இவன பிரமிச்சு சொல்றப்போ, அந்த நாயகன் வந்து இல்ல அ உள்ளுக்குள்ளேயே இருக்கிற நீ தான் வந்து பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி ஒரு வரி வருது. வெற்றி பெற்றவன் நீதான், நான் இல்லை. ஏனெனில் இந்த நிலப்பகுதியின் யதார்த்த வாழ்வின் மீது தாக்கம் செலுத்துபவன் நீதான். நாங்கள் எந்த முக்கியத்துவமும் இல்லாத உத்தியோகஸ்தர்கள் மட்டும்தான். உன்னை போன்ற மனிதர்கள் தான் அதிகாரத்திற்கான சட்டபூர்வ வாரிசுகள். வாழ்வின் உயிர் நாடி நீங்கள், பூமியின் உப்பு நீங்கள். அப்படிங்கிற வரி வந்து இந்த மாரியான வரிகள் வந்து நாவல்ல திரும்ப திரும்ப நெறைய இடங்கள்ல வருது. ஆ இதே இதே மாரி இன்னொன்னு சொல்லணும் அப்டின்னா, அந்த தாத்தாவோட சொல்லக்கூடிய அந்த நாயகன் வந்து தன்னுடைய தாத்தாவ பத்தி ஒரு இடத்துல சொல்றான். அதுல வந்து ஐரோப்பிய கைத்தொழில் உலகத்தின் அளவுகோலின்படி நாங்கள் ஏழை விவசாயிகள். ஆனால் தாத்தாவை நான் கட்டித் தழுவும்போது, பிரபஞ்சத்தின் இதய துடிப்பில் நானும் ஓர் இசைக்குறிப்பு போன்ற செல்வ நிலையை உணர்கிறேன் அப்டின்ட்டு ஒரு வரி, அருமையான ஒரு வரி வருது. இந்த மாரி இந்த இது வந்து இந்த நாவல் முழுக்கவே வருது. இது வந்து ஒரு ஒரு வேர வந்து வேர நோக்கி செல் அப்படிங்கிறத வந்து இந்த நெறைய இடங்கள்ல இந்த நாவல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மாரி இன்னொரு ஆ ஒரு வரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த தாத்தாவ பத்தி சொல்றப்போ, அது ஒரு அ ஒரு 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 சின்ன ஒரு செயல்பாட வந்து அந்த கதை சொல்லி சொல்லுவோம். அதாவது அந்த தாத்தா வந்து தூங்கி நான் பார்த்ததே இல்ல. இரவு இஷா தொழுகை அதாவது ப இரவு வந்து நான் தூங்க போறப்போ கடைசியா அவர் தொழுதுட்டு இருப்பாரு. காலையில நான் முழிக்கிறப்போ தொழுதுட்டு இருப்பாரு. அவர் தூங்குறாரா இல்லையான்னே தெரியாது. அப்படிங்கிற மாரி ஒரு வரி வரும். அது வந்து ரொம்ப அழகான ஒரு வரி. அதே மாரி அதுல இந்த இந்த இடம் படிக்கிறப்ப எனக்கு டக்குனு ராஜநாராயணனோட ஒரு சிறுகதை உண்டு. அதுல வந்து ஒரு ஒரு பெண் வந்து
காலையில எந்திரிச்சதுல இருந்து விடியிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. இடையில வந்து தூங்கணுமே அப்படிங்கிற ஒரு சரி தூங்கி தொலைப்போம் அப்படிங்கிற மாரி வேற வழியே இல்லாம தூங்குவோம் அப்படிங்கிற மாரி ஒரு இடம் வரும். அந்த மாரி ஒரு கதாபாத்திரம். இது எல்லாமே அந்த மண்ணு அந்த மண்ணுக்கே உரிய அழகு அந்த 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 கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற மாரி ஒரு 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 கேரக்டரா வந்து அந்த தாத்தா இருந்தாரு. அதே மாரி இதுல வரக்கூடிய கதை மாந்தர்கள் இருந்தாங்க. அதே மாரி அந்த இதுக்கு முன்னாடி பேசின சார் வந்து அந்த ஒரு வரி சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடித்த வரி. அதாவது அந்த அவன் வந்து சையத் அப்பாஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவான். இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவான். அது வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போம்போது, இது வந்து எனக்கு ஒரு குடில் தான் அப்படிங்கிற மாரி அந்த நகரத்த குறிப்பிடுவான். இன்னொரு குடிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாரி. கடைசியில ஒருத்தர் ஒரு அழகான ஒரு வரி சொல்லுவாரு. எல்லாருமே வந்து இறுதியில் பயணிக்கத்தான் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். ரொம்ப அந்த இடத்துல அது ரொம்ப பொருத்தமான ஒரு வரியா இருந்தது. அதே மாரி இந்த நாவல்ல வந்து வரக்கூடிய 2 கொலைகள். ஒண்ணு வந்து சையது அப்பாஸ் அவர முன்னிட்டு ஒரு கொலை நடக்கும். இன்னொன்னு வந்து வத்த ஹரீஸ முன்னிட்டு 2 கொலை நடக்கும். வழக்கமா வந்து இந்த மாரி ஆ நாவல்கள் வந்து ஒண்ணு அந்த அந்த பழமை அந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த ஓநாய்குல சின்னம் நாவல் சொல்லணும் அப்டின்னா, அதுல வந்து அந்த ஆ பழங்குடி மரபு மறந்து வே வே விவசாய மேய்ச்சல் நிலம் அது உருவாகுறப்போ உண்டான ஒரு கலாச்சார மாற்றத்த வந்து அந்த நாவல்ல சொல்லியிருக்கும். அதுல வந்து முழுக்கவே வந்து அந்த ஒரு தரப்புல நின்னு பேசுற மாரியான ஒரு குரல் இருக்கும். ஆனா இந்த நாவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப முன்னாடி எழுதியிருக்காங்க. ஆனா இதுல 2 தரப்புமே இது பண்ணியிருக்காங்க. இப்ப அதுல முதல் கொலை அந்த சையத் அப்பாஸ வச்சு நிகழ்த்தக்கூடிய கொலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமையான ஒரு இது. அத நோக்கி ஒருத்தன் போறான். அத கேள்விப்படுத்த மாரி ஒரு புதிய மாற்றத்த ஒரு புதிய அ இத வந்து ஒரு கேள்விப்படுத்தி அந்த ஒரு இத சொல்றாரு. அதே மாரி அந்த வத்தரீசம் முன்னிட்டு இறுதியில நடக்கக்கூடிய அந்த துர்மரணம் வந்து பழமைய கேள்விப்படுத்துற மாரி இருக்கு. அவன் வத்தரீஸ் வந்து எதனால அப்படி டைல்யூட் ஆகுறாரு? அப்படிங்கிறது ஒரு 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 இதுல உள்ள ஒரு விஷயத்த வந்து கேள்விக்குள்ளாக்குற மாரியா எழுதியிருக்கிறாரு. அந்த 2 கொலைகளுக்குமே வந்து 2 பேருமே வேற வேற துருவங்கள்ல இருந்து அத நிகழ்த்துறாங்க. ஆனா கிட்டத்தட்ட அது ஒரே புள்ளியில வந்து இணையுது அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அந்த மாரி இதுல நடக்குது. அதே மாரி இதுல வந்து அந்த மூட நம்பிக்கைகள் பத்தி ஆ ஒரு இது எழுதியிருப்பாரு. அதுல வந்து அதான் இதுல அந்த அ புதுசா உள்ளத வந்து கிண்டல் பண்ற மாரி, இப்ப மூட நம்பிக்கைங்கிறது வந்து தொழில்மயமாக்கல், தேசியவாதம், அரபு ஐக்கியம், ஆப்பிரிக்க ஒற்றுமை இது எல்லாமே மூட நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வரும். அந்த வரியாகட்டும், அதே மாரி வந்து இன்னொன்னு வந்து அந்த மஹ்ஜூப் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து சொல்லுவான். "நீ நினைக்கிற மாரி வந்து உலகம் வந்து அவ்வளோ ஆ மாறி மாறி விடல. நீர் இறைக்கும் இயந்திரங்களுக்கு பதிலா இது இயந்திரம் மாறி இருக்கு. எல்லாம் மாறி இருக்கு. அதாவது அதோட புறம் மாறிரு. அகம் அப்படிங்கிறது வந்து மாறாத ஒண்ணா இருந்துகிட்டே இருக்கு." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்லுவான். இந்த மாரி அந்த 2 கொலைகளுமே வந்து ஒரு ஆழ்ந்த கேள்வி எழுப்புது. அத திரும்ப திரும்ப யோசிக்கிறப்போ, அது ஒரு பழைய விஷயத்தையும் கேள்விக்குள்ளாக்குது, புதிய விஷயத்தையும் கேள்விக்குள்ளாக்குது. நாவல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா பெரும்பாலும் இது ஒரு தரப்புல இருந்து பேசப்படும். அது அத நோக்கியே செல்லும். இதுல 2 தரப்பையுமே அந்த ஆசிரியர் வந்து ரொம்ப முன்னாடி எழுதியிருந்தாலும், அத அ ஆழ தொட்டு எழுதியிருக்காரு அப்டின்ட்டு தோணுது. அதே மாரி இதுல வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு சையது அப்பாஸ் அப்டிங்கிற கதாபாத்திரம் வந்து திருமுகம் நாவல்ல வந்து திருமுகம் வந்து அந்த சீர்மை வெளியீடா வந்துச்சு. அது பிஎம்எம் இர்ஃபான் சார் அவங்க தான் வந்து மொழிபெயர்த்தாங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாவல். அந்த நாவல்ல வந்து இதே மாரி ஒரு கதாபாத்திரம் வரும். அ ஒரு ஒரு தர்க்கத்தின் பாதையில் நடக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாரி தான் 2 கதாபாத்திரங்களுமே. அந்த 2 பேருமே வந்து நெறைய ஒற்றுமைகள் இருக்கிறத பார்த்தேன். அந்த அ ஒரு ஒரு அ ஒரு அதாவது தன்னுடைய வாழ்க்கையில வந்து ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் லாஜிக்க மட்டுமே முக்கியமானதா நெனச்சு போயிட்டே இருக்கிறப்போ, ஒருத்தனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அதுல அ ஒரு குழப்பம் உண்டாகுறப்போ என்ன முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வரும். இந்த கதாபாத்திரமே கிட்டத்தட்ட அதே மாரி ஒரு ரூட்ல ஒரு பாதைய நோக்கி போற மாரி தான் இருந்துச்சு. 2 நாவல்கள்லயுமே வந்து அந்த அ மேற்கத்திய உலகத்தோட தாக்கம், வேற ஒரு இதுல இருந்து வரக்கூடிய அந்த தாக்கத்தினால அந்த கதாபாத்திரங்கள் என்னவா மாறுது, அதோட பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து 2 நாவல்கள்லயுமே முக்கியமானதா அமைஞ்சது. அ அதே மாரி சொல்லலாம். அதே மாரி இன்னொன்னு வந்து இந்த நாவல்ல வந்து அந்த சையது அப்பாஸ் அவரோட வந்து முடிவில்லாத சூழல்
அவர் வந்து முதலே சொன்ன மாதிரி அந்த இடம் விட்டு இடம் போய்கிட்டே இருக்காரு. ஒரு பழைய குடில்ல இருந்து புதிய குடிலுக்கு மாறுறேன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கிறப்போ, இதுல இந்த நாவல் ஒரு ஒரு இடத்துல வந்து அந்த காமம் அப்படிங்கிறத வந்து எப்படி இது பண்ணுது? அது வந்து ஒரு முடிவில்லாத சுழல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள போய் அவர் மாட்டிக்கிற இடம். அதுல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிற மாரி. அதுல அந்த கிட்டத்தட்ட அந்த திருமுகத்திலேயும் அந்த கதாபாத்திரம் இதே மாரி ஒரு குழப்பம் வரும். காதல முன்னிட்டு இதே மாரி ஒரு குழப்பம் வரும். அதுல போய் அந்த நாவல் சுத்தி ஒரு இடத்துல இதாயிரும். ஆ அதே மாரி இதுல அந்த காமம் அப்படிங்கிறத வந்து சையத் அப்பாஸ்ங்கிற கதாபாத்திரம் எப்படி அத இது பண்ணுது, டீல் பண்ணுது அப்படிங்கிற பிரச்சனைகள். அந்த ராபின்சன் ஒரு கதாபாத்திரம் வரும். அவங்களுடைய அ அம்மா வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்கள அ முதல்ல பார்க்குறப்போ, அதுவரைக்கும் குடிலா ஒவ்வொன்னையும் பார்த்துட்டு இருந்தவன் வந்து ராபின்சனுடைய வந்து உடலை வந்து உலகமா கண்டேன் அப்படின்னு சொல்ற மாரி ஒரு இடம் வரும். ஸோ அந்த இடத்துல இருந்து அவன் அவனுடைய ஆ பயணம் வந்து எத நோக்கி போகுது அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வேற மாரி ஒரு தளத்துல வந்து நாவல் செல்ல ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த இந்த நாவல்ல வந்து இருக்கக்கூடிய பகடி, அ குறிப்பா அறிவை, கலையை வந்து இந்த நாவல் நெறைய இடங்கள்ல பகடி பண்ணதா இருக்கும். அந்த அரை குறிப்புகள் அது வந்து நம்ம ஏதோ பெரிய ஒரு விஷயம் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ, அது வந்து பொருளற்றது, பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு அத கிண்டல் பண்ற மாரி கடைசியில ஒரு விஷயம் வரும். அந்த சயீத் அப்பாஸ்ங்கிற கதாபாத்திரம் வந்து அரை குறிப்புகள்ல விட்டுட்டு போயிருப்பான். இவன் படிக்கிறப்போ அவனுக்கு அது ஒரு பொருளற்ற விஷயமா தோணும். இந்த ஜே.ஜே. குறிப்புகள் சுந்தர ராமசாமியோட அந்த நாவல்ல வந்து அந்த மாரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கும். இந்த நாவல் ரொம்ப முன்னாடியே இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருக்கு அப்படிங்கிறப்போ, இது படிக்கிறப்போ நெறைய ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதே நேரத்துல ஆ கலையுடைய நல்லியல்புகளையும் அந்த நாவல் போற போக்குல சின்ன ஒரு அடிக்கோடா போட்டுட்டே போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா அந்த சையத் அப்பாஸ்ங்கிற கதாபாத்திரம் வந்து ஆ இந்த இதெல்லாம் பகடி பண்ணிட்டே இருக்கிற படம். அதாவது ஒரு அவங்க சார் சொன்ன மாரி அந்த வத்த ஹரிஸோட கவிதைகள் இந்த மாரி இதெல்லாம் வந்து நான் கடந்து போய்க்கிட்டே இருந்தேன். ஆனா இதனுடைய உண்மை மகிழ்ச்சியை அறியாமல் இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு வரி வரும். இந்த மாரி அதனுடைய அடிப்படை அதனுடைய உ தேவை என்னங்கிறது தெரியாமலே அவன் வந்து அத கடந்து போயிட்டான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. அதே மாரி இன்னொன்னு வந்து அந்த அ அந்த சையத் அப்பாஸ்ங்கிற கதாபாத்திரம் வந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அப்படிங்கிறது வந்து அ ஒரு இடத்துல வரும். அ இந்த ஊரின் காற்றையும், வாசனையையும், வண்ணங்களையும், வரலாற்றையும், மக்களின் முகங்களையும், வெள்ளப்பெருக்கு நினைவுகளையும், பயிர்களையும், அறுவடைகளையும் உட்கொண்டு அவர்கள் இருவரும் வளருவார்களாயின், அப்போதுதான் என் வாழ்வு சரியான அர்த்தத்தை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அ அந்த கதாபாத்திரம் கடைசியில என்ன மாரியான முடிவு எடுக்கு, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வரி வந்து ஒரு அழகான ஒரு விதத்துல வெளிப்படுத்துது. அதே மாரி அந்த நதியுடைய பயணம் அது கிட்டத்தட்ட அந்த மொத்த கதையுமே வந்து ஒரு அரசியல் நிலம் சார்ந்த கதையுமே அந்த நதியுடைய பயணத்துல எளிமையா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நதி வந்து அங்க இங்கேயும் போ முடியாம, அங்கேயும் போ முடியாம ஒரு தத்தளிப்புக்குள்ளே இருந்தாலும் கடைசியில அது வடக்கு நோக்கி தான் தன்னுடைய பயணத்த மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியா, அந்த மொத்த நாவலுடைய சாராம்சத்தையும் உள்ள கொண்டு வருது. அந்த மாரியான அழகான வரிகளுக்காக இந்த நாவல கண்டிப்பா படிக்கலாம். அதே மாரி ஆ இதுல வரக்கூடிய அந்த ஹஸ்னா அப்படிங்கிற பெண்மணி, அவங்க மேல அந்த கதை சொல்லிக்கு வரக்கூடிய காதல் அப்படிங்கிறது வந்து ஜமீலா நாவலுடைய ஒரு சின்ன ஒரு ஆ இத வந்து எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அந்த இடங்கள் அது அதிகமா எழுதப்படாமலே நம்மக்குள்ளேயே வளர்த்துட்டு போற மாரியான ஒரு கேள்விய எழுப்பிட்டு போற மாரியான ஒரு அம்சம் வந்து பிடிச்சுது. அவன் அந்த பொண்ண வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாரியான ஒரு நம்மளா அந்த நாவல வேற ஒரு திசையில வளர்த்துக்கலாம். அந்த மாரி ஒரு அம்சமும் இந்த நாவல்ல இருந்துச்சு. அதே மாரி இந்த நாவலுடைய மொழிபெயர்ப்பு பத்தி சொல்லணும். ஆ பெரும்பாலும் எனக்கு இந்த மொழிபெயர்ப்பு நாவல்கள்ல வந்து அ ஆரம்ப கட்டத்துல படிக்கிறப்போ, அதுல மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு இது தெரியல. நான் மொதல்ல மொழிபெயர்ப்புல வந்து இவ்வளோ அம்சங்கள் இருக்கு அப்படின்ட்டு பார்த்து வியந்தது வந்து, குப்புசாமியோட கடல் நாவல்ல வந்து ஒரு இடத்துல ஒரு 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 சின்ன ஒரு வரி எழுதியிருப்பாரு. ஆ ஒரு கார் வந்து ஒருத்தன் கார ரிவர்ஸ்ல எடுத்துட்டு போவான். போறப்போ அந்த இடத்துல உள்ள ஒரு புல்லு வந்து அ லைட்டா ஆடிட்டு அப்படி நிக்கும். அத வந்து அது தன்னுடைய ஸ்தம்பித்த கனவுக்கு திரும்பியது அப்படின்ட்டு ஒரு வரியில சொல்லியிருப்பாரு. அது படிக்கிறப்போ அப்படி பயங்கரமா இருந்தது. ஓ! இது மொழிபெயர்ப்புல இவ்ளோ இது இருக்கா? அது அது வேற எந்த வரியில சொன்னாலும் அது அ அது நிக்காது. அது ரொம்ப விரிச்சு சொன்னாலும், சுருக்கி சொன்னாலும் அந்த "ஸ்தம்பித்த கனவுக்கு திரும்பியது புல்" அப்படிங்கிறது அதுக்குள்ள அவ்ளோ விஷயத்த ஒரே வரியில சொல்ற மாரி இருந்துச்சு. அது அந்த அந்த புல் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வேற நிலைக்கு போகுது. மறுபடியும் 3 நிலைகளையும் வந்து
சம்பித்த கனவு திரும்பியதுன்னு சொல்லிட்டு ஒரே வரியில எப்படி சொன்னாருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த மொழிபெயர்ப்புல வந்து ப படிக்க ஆரம்பிச்சேன். அது அவங்க எப்படி ப எனக்கு பிடித்த இது அந்த மாரி. பெரும்பாலும் என்னுடைய வாசிப்புல வந்து நல்ல மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, அது ஆ அந்த மூல நாவல்ல உள்ளது வந்து எப்போ ஆழ்ந்து வாசிக்க அந்த ஆழ்ந்து ரசிக்கிறோமோ அப்பதான் அது நல்ல நாவல். அதாவது மொழிபெயர்ப்புங்கிற உணர்வே இல்லாம, அத வந்து எப்போ நம்ம அந்த நாவலுக்குள்ள போயிட்டோம்னாலே அது நல்ல நாவல் தான் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அதே மாரி இந்த நாவல் வந்து மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுல எனக்கு பிடித்த சில இடங்கள் இந்த 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 இடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு மட்டும் ஒரு 2, 3 இடங்கள் மட்டும் வாசிக்கிறேன். ஆ நறுமணம் என்பது குழப்பமான கனவுதான் அப்படின்ட்டு ஒரு வரி. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் என்பவை கிழிந்த பழைய துணியில் விழுந்து துளைகளே அன்றி வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். இன்னொன்னு வந்து இந்த வரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆ உணவு மேஜை போல் கூழாங்கற்கள் பரவிய நிலத்தின் மீது லாரி ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதாவது ஆ அந்த கூழாங்கற்கள் போகக்கூடிய இதுல வந்து அந்த லாரி வந்து போகுது அப்படிங்கிறத வந்து ஒப்பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியில சொல்லியிருக்காரு. இது இந்த இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி வந்து இன்னொன்னு வந்து அந்த லாரி கூட தண்ணீரும், பெட்ரோலும், எண்ணெயும் அருந்திவிட்டு தொழுவத்தில் நிற்கும் பெண் குதிரை போல அமைதியாகவும், நிறைவோடும் நின்றிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இடம். இது வந்து நம்ம ஆ ஒரு ஒரு கணத்துல அந்த இப்ப வந்து லாரி இருக்கு. பின்னாடி வந்து முன்னாடி ஒரு காலத்துல வந்து அந்த குதிரையோ, இல்ல விலங்கோ மனிதன் பயன்படுத்திருப்பாங்க. ஒரு கணத்துல அந்த கண் அசந்து தொறக்கிற நேரத்துல ஒரு இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண் அசந்து தொறக்கறதுக்குள்ள ஒரு கனவு வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு வரி. அதாவது லாரி வந்து தண்ணி குடிச்சிட்டு பழைய காலத்து குதிரை மாரி நின்னுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த மாரி ஒரு நல்ல ஒரு இதா இருந்துச்சு. அந்த மொழிபெயர்ப்புல இந்த மாரி வரிகள வந்து சாத்தியத்தோட கொண்டு வரது பெரிய ஒரு விஷயம்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாரி இன்னொன்னு வந்து இன்னொரு வரி வந்து அந்த க சயீத் அப்பாஸ்ங்கிற கதாபாத்திரம் வந்து அந்த பெண்களோட அவங்கள தன்னுடைய வலைக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ நெறைய விஷயங்கள் பண்ணுவான். அப்போ வந்து ஒரு 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 பொண்ணு பக்கத்துல போய் நின்னு வெறுமனே ஆ அதாவது இந்த பொண்ணு சிரிக்கிற இடத்துல அவனும் சிரிப்பான். அல்லது அவன் சிரிக்கிற இடத்துல இந்த பொண்ணு சிரிக்கும். இந்த மாரி நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு வரி வரும். சிரிப்பு ஒரு தொற்று நோய் போல் அவளையும் பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சத்தமாக சிரித்தேன். பிறகு அவளும் நானும் ஒத்திசைவுடன் அருகருகே ஓடிக்கொண்டிருக்கும் புறவியையும் அதன் குட்டியையும் போல் மாறிவிட்டோம். இது வந்து ஒரு ஒரு கவிதைன்னு தான் சொல்லணும். அந்த மாரி நல்லா இருந்தது. அது 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு 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 குதிரையும் அதனுடைய துணை குதிரை மாரி 2 பேருமே அந்த சிரிப்புக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கவிதை. இந்த வரிய அ பின்தொடர்ந்து போனா ஒரு கவிதையை எழுதிறலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மொழிபெயர்ப்புல ரொம்ப நல்ல நல்ல இடங்கள் இந்த மாரி நெறைய இருந்தது. இன்னொன்னு வந்து இன்னொரு வரி வந்து, "அவள் இன்னும் எண்ணத்தை உரையாட விட்டேன், அடர விட்டேன்" அப்படிங்கிற வரி ரொம்ப நல்ல வரி. அந்த மாரி நெறைய இடங்கள் வந்து இந்த நாவல்ல இருக்குது. அதே மாரி அந்த நாவலுடைய இறுதி பகுதியில வந்து கொஞ்சம் அந்த ப அத அதுக்கு முன்னாடியே அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. இறுதியிலயும் அத கொஞ்சம் ஆ டீட்டெயிலா சொல்ற மாரி, அது கொஞ்சம் இழு இ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப லென்த்தா போற மாரி இருந்துச்சு. ஆனா இந்த நாவல் ரொம்ப பின்னாடி எழுதப்பட்ட நாவல் அப்படிங்கிறனால, இது அ அதையும் கருத்துல கொள்ளணும். ஆனா இந்த நாவலுடைய முடிவு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அந்த நாம எல்லாருமே உலகம் ஒரு நாடக மேடை, நாம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அந்த வரிய தான் வந்து இந்த நாவலோட இறுதியா வச்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அபத்த நாடகத்துல வரக்கூடிய கதாபாத்திரம் மாரி அவன் வந்து நடிச்சு முடிச்சான் அப்படிங்கிற இடம் வந்து அ அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையுமே வந்து ஒரு அபத்த நாடகமா ஆக்கி சொல்ற மாரி. அந்த சம்பவங்கள மொத்தத்தையும் அந்த வரிக்குள்ள கொண்டு வந்து இந்த மாரியான வரிகள் வந்து நாவல்ல நெறைய இடத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள மொத்த சம்பவத்தையும் கொண்டு வந்து ஒரு வரிக்குள்ள வச்சு போற மாரி. அப்படி நெறைய வரி இந்த நாவல்ல இருந்துச்சு. அது மொத தடவ படிக்கிறப்ப எனக்கு அந்த சாலை பஷீர் சார் சொன்ன மாரி மொத தடவ படிக்கிறத விட 2வது தடவ படிக்கிறப்போ நெறைய விஷயங்கள் துலங்கிச்சு. நான் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க முடிஞ்சது. மொழிபெயர்ப்புலயும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆ அவ்வளோதான் நெனைக்கிறேன். இந்த இந்த நிகழ்வுல வந்து ஆ பேசுறதுக்கு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கும், சாலை பஷீர் சாருக்கும், கொல் நதீம் தோழருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு முன்னாடி பேசின
சார் அவங்களுக்கும் இதுக்கப்புறம் பேசுறதுக்கும் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்ஸ். மிக்க நன்றி கவிஞர் மதார். அவருக்கே உரிய கவித்துவ பாணி விரவ இந்த மதிப்புரையை முன்வைத்தார். குறிப்பாக இந்த நாவல் ஒரு அரசியல் நாவல், அது பேசப்படணும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவல் நான் இதுக்கு மேல நான் வேற வெளிநாட்டு மொழிபெயர்ப்பு நாவல்களை படிச்சிருக்கிறேன். 2 பக்கங்களுக்கு மேல போக முடியறது இல்லை. காரணம், வெறும் மொழி வன்மையை மட்டும் நம்பி மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த நாவல். அந்த நாவல்கள் அது பேர் சொல்ல விரும்பம் இல்லை, ஆசிரியர் சொல்ல விரும்பம் இல்லை. இன்னொரு பதிப்பத்திர நாவல். அதுக்கு பிறகு தீராத ஒரு மண்மா அந்த மொழியாக்கம் பண்றாரு இல்லையா, அவர் மேல எனக்கு ஏற்பட்டு போச்சு. அவ்வளவு கொடிய அனுபவமா இருக்கு. ஆனால் அதுல இருந்து காப்பாற்றி இருக்கிறாரு PM இர்ஃபான். இந்த நாவல் செறிவா இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய நீண்ட ஒரு 10 தசாப்தம், அதாவது 10 ஆண்டுகள் சூடான்ல அவர் கழிச்சது. இந்த கதை எங்க நிகழுதோ அந்த நிகழ்களத்துல ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சிருக்கிறார். அதனாலேயே ஒரு கடினமான நாவல். கூறுமுறையிலேயே பயங்கர சிடுக்குகள். நீங்க அந்த சுவிட்ச் ஓவரை ஃபாலோ பண்றதுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. தேர்ந்த ஒரு வாசிப்பாளன் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதை அந்த கண்ணி மிஸ் ஆகாம கொடுக்கறதுல அவர் நீண்ட ஒரு அரபு புலமையும் மட்டுமில்ல, அந்த நீண்ட அவங்க தங்கி இருந்ததும் ஒரு காரணம். அந்த வகையில் இந்த நாவல் முக்கியமானது. இந்த நாவலை இன்னுமே சரியா புரியணுங்கிறதுன்னு சொன்னா எனக்கு இது வேறு சில 2 நாவல்கள், அது அந்த இதுலயே முன்னோரிலேயே குறிப்பிடுறாங்க இல்லையா, த டவும் ட்ரீ ஆஃப் பத் ஹமீத், கான்ராட் அவர் எழுதின நாவல். அந்த நாவல்ல வேற ஒரு நீட்சி தான் இந்த புலப்பெயர்னு முன்னோரில இதுல ரிவ்யூல குறிப்பிடப்படுது. அதுவும் தமிழ்ல வரணும்னு நினைக்கிறேன்னா. அப்படி ஹர்ட் ஆஃப் டார்க்னஸ், தையீப் சாலிஹ், இதே ஆத்தர் எழுதின அந்த காலனியாவுக்கு எதிர்ப்பை பற்றிய சிறுகதைகள். இந்த 2 வரும்போது இந்த நாவல் இன்னும் சரியா புரியப்படும் தான் என்னுடைய புரிதல். அது அந்த நாவலுடைய டெக்ஸ்டுகள் வாசித்து பார்க்கப்பட்டது, மொழியாக்கம் பண்ணப்பட்டா அது நல்லா இருக்கும் எனக்கு தோணுதல். இதுல இந்த நாவல்ல அவர் காலனிய ஆதிக்கத்திற்கும் காலனிய ஆதிக்கத்தின் பலிகடாவான முஸ்தபா சயீத் அவருக்குமான மோதல்ல அந்த மோதல் பாலியல் பாலுறுப்பதனை அவர் இதா பயன்படுத்துறாரு ஆயுதமா. உச்சகட்டமான மோதல் நடக்கிறது ஜீனி வில்ஃப்ரெட் மோரிஸ் அவருக்கும் இருக்கான உறவுலதான் இவர் அதான் உச்ச கிளைமேக்ஸ். இவரை என்ன பண்ணுது, இவர் மொத்த விழுமியங்களும் விலையாக கேட்கப்படுது. இவர் அடைய விரும்பும் அந்த சுகங்கள், இவர் அடைய விரும்பும் அந்த நுகர விரும்பும் அந்த விஷயங்களை அவன் மொத்த வாழ்க்கையை மொத்த நாகரிகத்தையும் அவன் விலையாக கேட்கிறார். அது ரொம்ப ரொம்ப அபாரம். அது ரொம்ப அபாரமாவே விரிவாவே அமைச்சிருப்பாரு. அதோட இன்னொரு கடைசி நாவல கடைசி பாகத்துல வருதுல, வத் ஹரீஸ்னா அந்த நாவலை கூறுகிறவரின் தாத்தாவின் நண்பர். அவர் முதியவர், எல்லா சேட்டைகளும் உள்ளவர், உடல் ஆரோக்கியம் உள்ளவர், திருமணம் முடிப்பது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு. அவர் முஸ்தபா சயீதுற விதவைய திருமணம் அடைந்தே தீருது, பின்த் மஹமூத். அவளை அடைந்தே தீரணுங்கிற தீரா வெறியில அடையிற கடைசியில என்ன நடக்குது, ஒரு கொலையும் தற்கொலையும் நடக்குது. இத இப்படி மதிப்பிடுறாங்கன்னு சொன்னா, ஏன் இந்த இங்கிலாந்துல முஸ்தபா சயீத் பண்ற அந்த பாலியல் மோதல்கள், தோல்விகள், முரண்பாடு, வெற்றி, நுகர்வு, இதெல்லாம் புரிய முடியுது. வத் ஹரீஸ், சுடானுக்குள்ள வத் ஹரீஸுக்கு பின்த் மஹமூதுக்கு நடக்கிற அந்த பாலியல் முரண்கள், அதுக்கு ஒரு அவலத்துல போய் முடியுது. அது ஏன் அங்க வரும்னு சொல்லும்போது அதுக்கு இப்படி ஒரு பாதை சொல்றாங்க. காலனிய ஆதிக்கத்தில் அந்த சமூக வாழ்க்கை இப்படிதான் கரைப்படும். ஏன்னா அந்த சூடானிய சமூக வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி ஒரு வத் ஹரீஸுக்கும் பின்த் மஹமூதுக்கும் இடையே நடந்த மாதிரி ஒரு வாழ்க்கையா அங்க காமனா இல்லையாங்கிறத நம்ம PM இர்ஃபான் நண்பர் அவரது தன்னுடைய ஏற்புரையில சொல்ல முடிந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இதுல பொறுத்து இருக்கிறார். அது ஒண்ணு. 2வது, இந்த நாவல் எல்லாமே அற்புதம் தான். பட் மையக்கரு சொல்ற விவரணை, தத்துவத்தை இலையோட விடுறது, முன்பின்னா சொல்றது, அந்த குறும்பு, வன்மம், கழிவிறக்கம் எல்லாமே அது டிகிரியில அதெல்லாம் பயங்கரமா அட்ரஸ் ஆகும். ஆனா மொத்தத்துல படிச்சு முடிக்கும் போது மனசுல எஞ்சிறது இந்த நீண்ட பாலியல் விவரணைகள். பாலியல் விவரணையில நான் வேணான்னு சொல்லல, அது ஒரு தோன்றதா. அது அதிகமா இடம் பெறும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நாவலோட மைய கருவை போக்கடிச்சு அது நாவலோட பறக்கத்தை எடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளூர் பாஷையில சொல்லுவாங்க, நாவல பறக்கத்தை அதை எடுத்துருது.
அதுதான் அதுல உள்ள நாவலுடைய சிக்கலா, ஒரே சிக்கலா பாக்குறது மட்டும்தான். மற்ற எல்லாமே அற்புதம். அது நாவலாசிரியர் ஒரு பண்பாட்டு அதிர்ச்சி தரணும்னு வச்சாரா, அல்லது ஒரு வித்தியாசமா இருக்குன்னு வச்சாரா என்னன்னு தெரியல. அப்புறம் வந்து இந்த நாவல்ல முக்கியமான விஷயம், அவங்க என்னத்தை இழந்தாங்க, அது என்ன வாழ்க்கை, அவங்க அந்த சொல்றாங்கல்ல, எதை இழந்தாங்க, இழந்ததுக்காக இவ்வளவு கோவம் வரும்ல, ஏன் பிரிட்டன்காரன் மேல இவ்வளவு கோவம் உங்களுக்கு, நீங்க எதை இழந்தீங்கன்னு. அதே மாதிரி அதிகமான சொல்லல, 3-4 வரிகளுடைய 2-3 இடங்களை சுட்டி காட்டுறாரு. அதாவது வீடுகள் இருக்குது இல்ல, இந்த வீடுகள் வந்து நேர்த்தியற்று ஒழுங்கற்று கட்டப்பட்ட வீடுகள். ஆனால் பாலைவன குளிரும் கோடையும் எப்படி இருக்குன்னு அங்க போனவனுக்கு தெரியும். அந்த 2 குளிர்லையும் கோடையிலையும் அவ்வளவு இதமா இருக்கு. கோடையில் குளிராகவும், குளிரில் வெப்பமாகவும் ஒரு இதம் தரும் வீடாக இருக்கும். அது உண்மைதான். ஏன்னா அந்த மாதிரி வீடுகளை நானும் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி வீடுகள் பற்றிய ஒரு ஆர்வலரும் நான் கூட. முழுக்க முழுக்க அது உண்மை. அதுக்கு பிறகு வந்து இவரு கவிஞர் மதார் சுட்டி கட்டின மாதிரி, ஐரோப்பிய கைத்தொழில் உலகத்தின் அளவுகோல் படி நாங்கள் ஏழை விவசாயிகள். இவங்க வைக்கிற பாராமீட்டர் வந்து எவ்வளவு கொடியதுன்னு சொல்லி நீங்க இந்த புக்கு இங்க படிச்சிருப்பீங்க, உலக பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். இவங்க வைக்கிற பாராமீட்டர், யூரோப்பியன் வேர்ல்டு, ஐரோப்பிய மையவாதம் வைக்கிற அந்த காலனி ஆதிக்கம் வைக்கிற பாராமீட்டர் எல்லாம் எவ்வளவு போலியானது என்கிறத இங்க ஒரு வரியில அழகா நுறுக்கிட்டு போறாரு. அவர் அவங்க கிராம வாழ்க்கையில உள்ள உன்னதங்கள் ரொம்ப விதந்தாலாம் ஓதல, அது அழகான முறையில ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாரு. இன்னொரு உத்தியோகத்தரை பார்த்து சொல்றாரு, படிப்பும் உத்தியோகம் தான் வாழ்க்கையின் வெற்றிக்கான அளவுகோல் இல்லைங்கிறத அழகான முறையில் போட்டு சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல அவங்க வாழ்க்கைக்குள்ள இறை நம்பிக்கை வந்து அவங்களோட வாழ்க்கை எல்லா சுமைகள்ல இருந்து விடுவிக்குது. இதுதான் நாவல்ல மைய இதா வந்திருக்கணும். காலனி ஆதிக்க ஒடுக்குமுறை காலகட்டத்துல இந்த நாவல்கள் நம்பிக்கை விதைக்கிறது அது மாதிரிதான். ஒரு பிரச்சார நாவலா மலரணும்னு நான் சொல்ல வரல. அதுக்குடைய எல்லா அவலங்களும் அவலத்துடனும் சுவையுடனும் மலர்ற நாவல் அந்த மையக்கரை தவிர விட்டுறக்கூடாதுங்கிறது. அந்த வகையில அந்த இது ஒண்ணுதான் என்னுடைய குறைபாடா தெரியுது. இவ்வளவு நான் சொல்லிட்டு மீதி நண்பர் இர்ஃபான் அவர்தான் இந்த ஏற்புற அந்த நாவலின் மொழியாக்கியவர் என்ற வகையிலும், இந்த வாழ்க்கை முறை நன்கு தெரிந்தவர் என்ற வகையிலும் அவரை நான் அழைக்கிறேன். இறுதி உரையாக அவரது ஏற்புரை நண்பர் தீமும் இர்ஃபான் அவர்கள் வாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இதுவரை பொறுமையாக இந்த நாவலை பற்றிய விமர்சனங்களை முன்வைத்தும் கேட்டுக்கொண்டும் இருந்த அனைவருக்கும் முதற்கான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரியா கேக்குதா? ஓகே. மௌசிமுல் ஹிஜ்ரா இல ஷிமால், வடக்கு நோக்கிய பருவகால புலப்பெயர்வு என்ற நாவலின் தமிழ் மொழிபெயர்ப்பு தொடர்பான இந்த விமர்சன அமர்விலே ஏற்புரை என்ற வகையில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். முதலில் இந்த நாவலை படித்து நாவல் பற்றிய தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த கண்ணையன் தட்சிணாமூர்த்தி ஐயா, அதே போல இளம் கவிஞர் மதார், அதே போல இந்த நிகழ்வை முன்று நடாத்தி கொண்டிருக்கின்ற தோழர் சாலை பஷீர் அவர்கள், இந்த மூவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நான் இந்த நிகழ்வு முற்றிலும் எதிர்பாராத ஒன்று. ஏனென்றால் இந்த நாவலின் முன்னுரையில் சொல்லியிருப்பது போல, மொழிபெயர்ப்பாளர் குறிப்பில் சொல்லியிருப்பது போல, இந்த நாவலுக்கும் எனக்கும் ஏற்பட்ட தொடர்பு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முந்தைய தொடர்பு. அந்த நாவலை பற்றிய விமர்சனத்தை படித்துவிட்டு அந்த நாவலை படிக்க வேண்டும் என்று அதனை வாங்கி 2 முறை படித்து பின்னர் அந்த விமர்சன குறிப்பை நான் அரபு மொழிக்கு, ஆங்கிலத்திலிருந்து அரபுக்கு மொழிபெயர்த்து என்னுடைய முதுகலை பட்ட மொழிபெயர்ப்பின் முதுகலை பட்டத்துக்காக நான் அதனை செய்தேன். பின்னர் சுமார் 18 வருடங்களுக்கு பின்னர் நண்பர் உவைஸ் சீர்மை சார்பாக இந்த நாவலை மொழிபெயர்க்க கேட்டுக்கொண்டார். உண்மையில் அது ஒரு இன்ப அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நான் சற்று முற்றிலும் எதிர்பார்க்காத ஒன்று. மொழிபெயர்க்கும் போது கூட கடைசியாக தோழர் சாலை பஷீர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கின்ற வகையில் அதனை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மை இந்த நாவலை மொழிபெயர்ப்பதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எனக்கு பலமாக இருந்தது.
வேறொன்றும் அல்ல, அவர் சொன்ன அந்த அந்த ஒரே காரணத்துக்காக. அதில் வந்திருக்கின்ற விழுமியல் மீறல் கொண்ட பாலியல் சித்தரிப்புகள் உண்மையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த உடன்பாடும் அற்றது. ஆனாலும் நண்பர் வைஸுடன் நீண்ட கலந்துரையாடல் மேற்கொண்ட பிறகு இந்த நாவலின் அந்த அரபுலகில் ஏற்படுத்திய அந்த அதிர்வு தமிழுலகத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாவலை நாங்கள் மொழிபெயர்ப்போம் என்ற முடிவுக்கு வந்தோம். அந்த வகையில் தான் இந்த நாவலை மொழிபெயர்த்து முடித்தோம். என்னால் முடிந்த அளவு அதனை நேர்த்தியாக கொண்டு வருவதற்கு மிகவும் முயற்சி செய்வேன். விமர்சனங்களை பார்க்கின்ற போது அந்த முயற்சி ஓரளவு வெற்றி அடைந்திருக்கின்றது என்றுதான் நான் புரிந்து கொள்கின்றேன். பொதுவாக இலக்கிய மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லுவார்கள், ஸ்ட்ராபெரி பழத்தை தண்ணீரில் போட்டு அவித்து சாப்பிடுவது போன்றதுதான் இலக்கிய மொழிபெயர்ப்பு. ஸ்ட்ராபெரி பழத்தை தண்ணீரில் போட்டு அவித்து சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இலக்கிய மொழிபெயர்ப்பு என்று சொல்வார்கள். அவ்வளவு தூரம் மொழிபெயர்ப்பை, குறிப்பாக இலக்கிய மொழிபெயர்ப்பை வரவேற்பதில்லை. இது நான் சொன்ன கருத்து ஹென்ரி டி ஸ்மித் என்பவர் 1954 சொல்லி இருக்கின்றார். இன்னொருவர் சொன்னார், ஜெரால்ட் 1903 சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு அலைவ் ஸ்பெரோ, உயிருள்ள ஒரு சிட்டுக்குருவி பஞ்சடைத்த பெரிய ஒரு பருந்தை விட சிறந்ததுன்னு சொல்வார். எவ்வளவுதான் பெரிதாக பஞ்சடைத்து அழகாக வைத்தாலும் ஒரு உயிருள்ள சிட்டுக்குருவிக்கு இருக்கின்ற அந்த உயிர்ப்பு அதற்கு வருவதில்லைன்னு சொல்லுவார். இதெல்லாம் அந்த மொழிபெயர்ப்பில் ஒரு இலக்கிய ஆக்கத்தின் அந்த உயிர்ப்பு வருவதில்லை என்பதை காட்டக்கூடிய வரைவிலக்கணங்கள். நான் ஏன் இதனை சொல்லுகின்றேன் என்றால், மற்ற ஏனைய மொழிபெயர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சவால் இருப்பதில்லை. ஏனென்றால் பொதுவாக இலக்கிய மொழிபெயர்ப்பு எப்போதுமே சவால் உணர்ச்சியோட சம்பந்தப்பட்டது. அங்கே உணர்ச்சிகள் தான், வசனங்களுக்கு பின்னால் உணர்ச்சிகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். விருப்பு, வெறுப்பு, பந்தம், பாசம், காதல், கோபம், இந்த உணர்ச்சிகள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும். வசனங்களோடு சேர்த்து அந்த உணர்ச்சிகளை நாங்கள் இழுத்து கொண்டு வருவது என்பது லேசான விஷயம் அல்ல. ஐயா கண்ணையன் அவர்களுக்கு இந்த அனுபவம் ஓரளவுக்கு தெரிந்திருக்கு என்றால், இதுக்கு முன்னர் இவருடைய சிறுகதை ஒன்றை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்திலே. எனவே இந்த சவாலை தாண்டி அந்த மொழிபெயர்ப்பை செய்து முடிப்பது என்பது ஒரு உண்மையிலே ஒரு சவாலான விஷயம்தான். இருந்தாலும் ஒரு ஈவில் நெசசிட்டி என்று சொல்வார்கள், ஒரு அத்தியாவசிய தீமை. எங்களுக்கு புறமொழியிலிருந்து இலக்கியங்கள் தமிழுக்கு வர வேண்டும் என்று பாரதி சொன்னது போல, அரபிலிருந்தும் தமிழ் வாசகர்களுக்கு அந்த இலக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக இலக்கிய துறையில் நாவல், சிறுகதை போன்ற ஆக்கங்கள் தமிழுக்கு வந்தது மிக குறைவு. எனவே அந்த இடைவெளியை நாங்கள் நிறைவு செய்கின்ற போது, ஓரளவுக்கு ஈடுகட்டுகின்ற போது கலாச்சார இடைவெளிகளை வெகுவாக குறைக்க முடியும், புரிந்துணர்வுகளை ஏற்படுத்த முடியும் என்பதும் இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு முக்கியமான நோக்கம். அமரந்தா என்ற ஒரு மொழிபெயர்ப்பாளர் சொல்வது போல, மொழிபெயர்ப்பு என்பது வெறும் அறிவுத்தளம் சார்ந்த ஒரு பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு சவால். மூலப்படைப்பை வாசிக்கின்ற போது வாசகனுக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வுக்கு நெருக்கமான உணர்வு மொழிபெயர்ப்பின் போதும் கிடைக்கின்ற போதுதான் அந்த மொழிபெயர்ப்பு பணி வெற்றி அடைய முடியும். அந்த நிலைக்கு நாங்கள் ஒரு மொழிபெயர்ப்பை கொண்டு வருவதற்கு மொழி ஆர்வம், முதலில் மொழி ஆர்வம் இருக்க வேண்டும், மொழியில் தேர்ச்சி இருக்க வேண்டும். அதே போல மொழிபெயர்ப்பு திறன், படைப்பாற்றல், கடின உழைப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் சேருகின்ற போதுதான் ஒரு மொழிபெயர்ப்பு வெற்றி பெற முடியும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்கொண்ட சில சவால்களை சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். நான் முன்னரே சொன்னது போல இது ஒரு இலக்கிய ஆக்கம். எனவே இலக்கிய ஆக்கத்தை மொழிபெயர்க்கின்ற போது வரக்கூடிய எல்லா சவால்களும் இதற்குள் ஒளிந்திருக்கின்றன. குறிப்பாக பல இடங்களில் கவிதைகள் வருகின்றன. அந்த கவிதைகளும் சவாலான கவிதை, புரிந்து கொண்டு தமிழுக்கு ஏற்றது போல மொழிபெயர்க்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான சவால். அதே போல நண்பர் பஷீர் சொன்னது போல சிடுக்குகள் நிறைந்த ஒரு கதை ஓட்டம். அந்த சிடுக்குகளை நன்றாக புரிந்து கொண்டு
அதனை நகர்த்தி செல்தல் என்பது ஒரு பெரிய ஒரு சவால். அவரே சொன்னது போல நான் சுமார் 10 ஆண்டு காலம் சூடானில் வசித்திருக்கிறேன். கதையாசிரியர் குறிப்பிடுகின்ற இடங்களுக்கெல்லாம் போயிருக்கின்றேன். அவர் சொல்லுகின்ற நைல் நதி தீரத்தில் நானும் நடந்திருக்கின்றேன். நதியின் நீரை நானும் பருகியிருக்கின்றேன். எனவே அந்த அனுபவம் எனக்கு ஓரளவுக்கு அந்த சூழலை புரிந்து கொள்ளவும், அங்கிருக்கின்ற கிராம அமைப்பை புரிந்து கொள்ளவும், மக்களுடைய வாழ்க்கை அமைப்பை புரிந்து கொள்ளவும் எனக்கு மிகவும் உதவியாக அமைந்தது. அந்த வகையில் நாவலை மொழிபெயர்க்கின்ற போது நானும் அவர்கள் ஒருவராக இருப்பது போன்ற ஒரு உணர்வு தான் மொழிபெயர்த்தேன். இந்த நாவலுடைய அடுத்த முக்கியமான ஒரு சவால் அதில் இருக்கின்ற இந்த செறிவும் அந்த ஆற்றலுக்கான நடை. அந்த செறிவையும் கொண்டு வர வேண்டும், அந்த ஆற்றலுக்கான நடையையும் கொண்டு வர வேண்டும் என்றது ஒரு சவாலான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக நான் பார்த்தேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கலாச்சார கூறுகள். 2 வித்தியாசமான கண்டங்களின் கலாச்சாரங்களை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து நிறுத்துகின்றார். பிரித்தானிய கலாச்சாரத்தை பற்றி பேசிக்கொண்டு ஒரு வரியில் பேசுவார், அடுத்த வரியில் சட்டென்று சூடானுக்கு வந்து ஆப்பிரிக்க கலாச்சாரத்தை பற்றி பேசுவார். பிறகு திடீரென்று பிரித்தானியாவுக்கு மறுபடியும் திரும்புவார். இப்படி ஸ்விட்சிங் அடிக்கடி நடக்கும். இந்த 2ஐயும் நாங்கள் மாறி மாறி புரிந்து கொள்வது. பத்துல் ரீஸ் பின்த் மஹஜூப் என்று சூடானின் பாரம்பரிய பெயர்களை சொல்லிக் கொண்டு போகின்ற அதே வேகத்தில் ஜீன் மோரிஸை பற்றியும் ராபின்சனை பற்றியும் பேசுவார். இப்படி 2 வித்தியாசமான கலாச்சாரங்களை ஒரு இடத்தில் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில் அவர் சொல்லிக் கொள்கின்ற போது அதே ஓட்டத்தில் நாங்களும் வீடு கொடுத்து ஓடுதல் என்பது அவ்வளவு இலகுவான விஷயம் அல்ல. அந்த வகையில் அது ஒரு பெரிய ஒரு சவாலாக நான் பார்த்தேன். அதே போல மொழி வேறுபாடு. அவர் ஆங்கிலம் கற்றவர், ஆங்கிலத்தில் நீண்ட காலம் ஆங்கில மொழி பேசுகின்ற சூழல் வாழ்ந்தவர். அதே போல அரபு மொழி அவருடைய மொழி. எனவே இந்த 2ஐயும் அவர் கவனமாக பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கின்றார். அரபு மொழியை தான் பயன்படுத்தினாலும் ஆங்கில மொழியுடைய தாக்கம் அவருடைய மொழியிலே மிகவும் தெளிவாக வெளிப்படும். எனவே இந்த 2ஐயும் புரிந்து கொண்டு அந்த மொழியை நாங்கள் தமிழுக்கு கொண்டு வருதல் என்பதும் ஒரு முக்கியமான சவால். அடுத்த ஒரு முக்கியமான சவால் தான் முஸ்தபா சயீத் என்ற கேரக்டர், அந்த கதாபாத்திரமே. கவிஞர் மதார் அவரை சயீத் அப்பாஸ் என்று குறிப்பிட்டார். உண்மையில் அவருடைய பேர் முஸ்தபா சயீத். இந்த கேரக்டர் தான் இந்த முழு நாவலையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கதாபாத்திரம். அவரை சுற்றித்தான் முழு கதையும் ஓடிக்கொண்டிருக்கு. மிகவும் சிக்கலான ஒரு படிமமாக நாங்கள் அந்த கதாபாத்திரத்தை பார்க்கின்றோம். ஆப்பிரிக்க ஐரோப்பிய 2 கலாச்சாரங்களையும் இணைக்கின்ற அல்லது 2க்கும் இருக்கின்ற முரண்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு கதாபாத்திரமாக அவரை கதாசிரியர் கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அந்த கதாபாத்திரத்தை சரியாக புரிந்து கொண்டு வெளிக்கொண்டு வருவதும் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. எவ்வளவு சவால் இருந்தாலும் இந்த நாவலை எப்படியாவது சிறந்த முறையில் நாங்கள் தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மிதமிஞ்சிய சில விழுமிய மீறல் கொண்ட வர்ணனைகளை கூட நாங்கள் பெரிதுபடுத்தாமல் இந்த நாவலை தமிழுக்கு கொண்டு வந்தோம். இந்த நாவல் உண்மையில் இன்னும் நிறைய பேசப்பட வேண்டும், இன்னும் விரிவாக பேசப்பட வேண்டும். பல விஷயங்கள் இதில் அரசியல் இருக்கின்றது, இதிலே கலாச்சாரம் இருக்கின்றது, பல்வேறு விஷயங்களை நாங்கள் இதிலே பார்க்கலாம். சமூக ரீதியான பல விஷயங்களை இதிலே நாங்கள் பேசலாம். அவர் பல விஷயங்களை தொட்டு காட்டுகின்றார். மார்க்சியமும் பேசுகின்றார். அதாவது கிழக்குலகத்தில் வந்த கோட்பாடுகளையும் பேசுகின்றார், மேற்குலகத்தில் உருவான கோட்பாடுகளையும் பேசுகின்றார். வெறுமனே ஒரு 180 பக்கம் கொண்ட ஒரு நாவலில் நான் ஏற்கனவே சொன்ன போல செறிவாக பல விஷயங்களை பேசுகின்றார். சாதாரண ஒரு வாசகனால் இந்த நாவலை சாதாரண நிலையில் படிக்க முடியாது. ஒரு தேர்ந்த வாசகனால் கூட 2-3 முறை படித்தால்தான் நன்றாக புரியும் என்ற நிலையில் அந்த நாவலுடைய உள்ளடக்கம் இருக்கின்றது. ஆனால் மொழி ஓட்டம் அந்த நாவலை படிக்க வேண்டும் என்ற தூண்டுதலை வாசகனுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சூடானை பற்றி அவர் தந்திருக்கின்ற வர்ணனைகள், குறிப்பாக கிராம வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கின்ற வர்ணனைகள் ஏறக்குறைய 50-60 வருடங்களுக்கு முந்தைய சூடான். உண்மையில் சூடான் மட்டுமல்ல, ஆப்பிரிக்க நாடுகளில் பொதுவான சில தன்மைகள் இருக்கு. குறிப்பாக
திருமணம் செய்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம். பல நாடுகளிலே அந்த சமய கண்ணோட்டத்துக்கு அப்பால் ஆப்பிரிக்க கலாச்சாரத்திலே ஒருவர் 20, 30 திருமணங்கள் முடிப்பது என்பது சாதாரணமான ஒரு விடை. ஆப்பிரிக்காவில், சூடானிலும் அந்த தாக்கம் இருந்திருக்கின்றது. இஸ்லாம் மார்க்கம் அங்கு நுழைந்தது பின்னால் அது கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஆனால் நான் வாழ்ந்த காலத்தில் அப்படி நான் பார்க்கவில்லை. அது வெகுவாக மாறி இருந்தது. நான் வாழ்ந்த காலம் 2000க்கு பிற்பட்ட காலம். சூடான் வந்து இந்த நாவலில் சித்தரிக்கப்படுகின்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாக எனக்கு தெரியவில்லை. அப்படி நான் எங்கும் பார்க்கவும் இல்லை. எனவே நண்பர் பஷீர் கேட்டது போல உண்மையில் ஒரு மிகை சித்தரிப்பாகத்தான் நான் அந்த வர்ணனைகளை பார்க்கின்றேன். அதனை விடுத்து பார்த்தால் நாவல் என்பது ஒரு அழகான செய்தியை எங்களுக்கு முன்வைக்கின்றது என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இப்படி ஒரு நிகழ்வை நடாத்த வேண்டும் என்று தொடர்பு கொண்ட நண்பர் குல்லு நதீம், அதே போல இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சீர்மை நண்பர்கள், இதனை சிறந்த முறையில் வடிவமைத்து முன்வைத்து பல கருத்துக்களை சொன்ன நண்பர் சாலை பஷீர் அவர்கள், அதே போல ஐயா கண்ணையன் ஐயா, மதார் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய, அதே போல இதில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்கள் நண்பர்கள், என்னுடைய தந்தையும் இதில் இருக்கின்றார். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அவர் ஒரு ஓய்வு பெற்ற பள்ளி தலைவர், ஒரு பாடசாலை அதிபர் வீட்டில் இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு அவரும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு ஒரு கௌரவமான விஷயம். மிக்க நன்றி அனைவருக்கும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மிக்க நன்றி கலாநிதி இமாம் இர்ஃபான் அவர்களே. சுருக்கான ஒரு அமுத கலசம் போன்ற ஒரு ஏற்புரையில் விஷயங்களை சொல்லி முடித்து விட்டீர்கள். ஆனாலும் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். இந்த நேரமும் கடந்து விட்டபடியால் இன்னொரு விரிவான தருணத்தில் நாவலை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை விஷயங்கள் இருக்கிறது, பேசி தீரவில்லை. நல்ல உணவை உண்டு தேராதது போல ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்படுகிறது. இறுதியாக அந்த அமுதை நிறைவு செய்வதற்கு முன் அந்த நாவலிலிருந்து ஒரு சில வரிகளை வாசித்து நிறைவு செய்யலாம் என்று ஒழிகிறேன். இங்கிருக்கும் மனிதர்களுக்கு எதுவுமே மழை பூட்டுவதில்லை. அனைத்தையும் அதனதன் வழியிலேயே விட்டு விடுகிறார்கள். பிறப்புக்காக மகிழ்வதும் இல்லை, இறப்புக்காக வருந்துவதும் இல்லை. சிரிக்கும் போதும் அஸ்தாஃபிருல்லா என்பார்கள். இறைவனின் மன்னிப்பு கோரும் வசனம் அது. அழும்போதும் அஸ்தாஃபிருல்லா என்பார்கள். அவர்கள் நரியிடமிருந்தும் மரத்திடமிருந்தும் மௌனத்தையும் பொறுமையையும் கற்றுக்கொண்டார்கள். வாழ்க்கையின் மீது குறைவாகவே பற்று வைப்பதால் இறப்பை தோற்கடித்து நிற்கும் வியப்பு இங்குதான் உள்ளது. எனக்கும் இன்னும் ஏற்படாத துன்பக் கணங்களுக்கும் நிகழ்வுகளை விழுங்கி ஏப்பமிட்டு அர்த்தங்களும் பரிமாணங்களும் கொண்டதோர் அரண்மனையின் கற்களாகிவிட்ட பொழுதுகளுக்கும் இடையில் ஒரு பாலமாக எழுந்து நிற்கும் மெல்லிய சாந்தமான குரல். ரொம்ப இப்போ இது போல ஏராளமான வரிகளை நம்ம ரசிக்கலாம். பிற்காலங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் போது சேர்மை அரங்குகள்ல இந்த மாதிரி மேற்கோள்கள் பொங்குடாக்குன்னு சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கைக்குள்ளேயும் பொது வெளிகளுக்குள்ளேயும் நிறுத்தக்கூடிய அற்புதமான வரிகள். சில எடிட்டிங் பிறகு அடுத்த பதிப்புகள் வந்தால் நல்லா இருக்கு நினைக்கிறேன். இறுதியாக அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த மெய்ப்பொருள் அமைப்புக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் இல்ல நிகழ்வை அழகான முறை நடத்தி தந்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.